அதாவது ஆங்கில மருத்துவத்துக்குள்ள நம்ம போனோம் அப்படின்னோம்னா, நம்மளோட உடல் உறுப்புகள்ல நெறைய பாதிப்புகள் வருது. அதனால அக்குபஞ்சர், நேச்சுரோபதி இந்த மாரி விஷயங்கள்ல நம்ம நெறைய அதுல கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்ப அதுல முக்கியமா மலர் மருத்துவம் அப்படிங்கிறது. இதுவும் ஒரு மலரோட தன்மை என்ன? அந்த மலர் அந்த குணங்கள் என்ன? அது எப்படி இது பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி அம்மா அவங்க சிறப்பாக சிந்தனை உரை குடுக்க இருக்கிறாங்க. அ வாழ்க வளமுடன். அவங்க என்ன குடுத்திருக்காங்க இன்னைக்கு எப்படி இருப்பாங்க? அத எப்படி சரி பண்ணலாங்கிறத பத்தி சிறப்பா உரை குடுக்க இருக்கிறாங்க. அம்மா அவர்களே வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. அனைவருக்கும் மாலை வணக்கம். வாழ்க வளமுடன்மா. இதுவரைக்கும் நம்ம மலர் மருந்துகள்ல 24 மலர்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஒரு சின்னதா ஒரு ரீகேப் மட்டும் பார்த்திடலாம். இந்த மலர்கள்னா என்ன, எதுக்காக இந்த மலர்களை எடுத்துக்கிறது அப்படின்றதுக்காக ஒரு ரீகேப். மலர் மருத்துவம், அதாவது டாக்டர் பேட்ச் நமக்காக கொடுத்த 38 மலர்களை பற்றின வகுப்புகள் தான் நடந்துட்டு இருக்கு. இந்த மலர்கள் மூலியமா நம்ம எப்படி பயன்படுறது அப்படின்றது, நம்மளோட மனோநிலைய சமநிலைப்படுத்துறது மூலியமா நம்மளோட வாழ்க்கையில உடல்நிலை, பொருளாதாரம், உறவுகள், இதுல இருக்கக்கூடிய நம்மளுக்கு ஏதோ ஒரு இடத்துல நம்ம அடுத்த கட்டம் நம்ம எப்படி நகர்றது அப்படின்றது தெரியாம நம்ம நிற்கும் பொழுது அந்த எமோஷனல் பேலன்ஸை சமநிலைப்படுத்தி நம்மளோட லைஃப் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்றதுக்கும், நம்மளோட வாழ்க்கையில வெற்றி அடைகிறதுக்கும், வெற்றி அப்படின்றது என்ன அப்படின்னா சக்சஸ் மட்டும் சக்சஸ்ன்றது இல்ல, ஒவ்வொரு உறவுகளை கையாளுறதும் வெற்றி தான். நம்மளோட எமோஷன்ஸை கையாளுறதும் வெற்றி தான். பல நேரங்கள்ல நம்மளால கோவத்தை அடக்க முடியாது. பல நேரங்கள்ல நம்ம சொல்றத மற்றவங்க கேட்கலன்றதை ஏத்துக்க கொள்ள முடியாது. ஸோ பல நேரங்கள்ல நமக்கு எமோஷன்ஸே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எமோஷன்ஸ் இருக்கும். அதுல நம்ம மாட்டிக்கிட்டு அதுல இருந்து வெளியே வர முடியாம தான் நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். அந்த எமோஷன்ஸ்ல சரி செய்யறதுக்கும் சமநிலைப்படுத்திக்கிறதுக்கும் இந்த மலர்கள் ரொம்ப பொக்கிஷமா வேலை செய்யுது. இந்த மலர்களை பயன்படுத்துறது மூலியமா எந்த ஒரு நோ சைடு எஃபெக்ட், இது முழுக்க முழுக்க மலர்களை மட்டும் பயன்படுத்தி தயார்படுத்துறது. ஸோ இந்த மலர்களை யாரெல்லாம் எடுத்துக்கலாம்னா, குழந்தைங்கள இருந்து வயதானவங்க வரைக்கும் எடுத்துக்கலாம். நோ சைடு எஃபெக்ட். வேற எந்த மெடிசன் எடுத்துக்கிறவங்களா இருந்தாலும் சரி, வேற ஹோமியோ இல்லைன்னா அலோபதி சிஸ்டம், இல்ல வேற ஏதோ மருந்து சாப்பிட்றேன், மூலிகை மருந்து சாப்பிட்றேன், நான் இந்த நோய் இருக்கு இல்ல அந்த நோய் இருக்கு, நான் இதை சாப்பிடலாமா அப்படின்ற எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. யார் வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணும், உடல்ல ஏதாவது நோயை சரி பண்ணுமா அப்படின்னா, நோய்க்கான மருந்து கிடையாது. மனோநிலையை சமநிலைப்படுத்துறதுக்கு. சோ மனம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க, நான் சைக்கலாஜிக்கல் பிரச்சனை எல்லாம் எனக்கு இல்லையே அப்படின்னா, இது சைக்கலாஜிக்கல் பிரச்சனைன்றதை விட எமோஷனல் பேலன்ஸ்ன்னு சொல்லலாம். நம்மளோட எண்ண அதிர்வலைகளையும் நம்மளோட ஆஹ் மனம் சொல்லக்கூடிய விஷயங்களை, அதாவது நம்ம ஏதாவது ரொம்ப எதிர்பார்த்திருப்போம், அந்த எதிர்பார்த்த விஷயம் கிடைக்காத போது நமக்கு என்ன ஆகும், ஒரு ஒரு 2 நாள் 3 நாள் அது சார்ந்த கவலை அதிகமா இருக்கும். நம்ம பிள்ளைங்களை பத்தி அதிகப்படியா கவலைப்படுவோம், இல்ல குடும்பம் சார்ந்த நபர்களை பற்றி கவலைப்படுவோம். இதுவும் எமோஷன்ஸ் தான். இல்ல பல நேரங்கள்ல நான் ஆசைப்பட்டேன், இது எனக்கு கிடைக்கலன்றதும் எமோஷன்ஸ் தான். இது போல பலருக்கும் பலவிதமான எமோஷன்ஸ் இருக்கு. அதை சமநிலைப்படுத்திக்கிறது மூலியமா நமக்கு பிடிச்சவங்களையோ இல்ல நம்ம கூட இருக்கிறவங்களையோ அன்பா நேசிக்க முடியும். ஏன்னா பல நேரங்கள்ல யாருக்காக நம்ம வாழ்றோமோ அவங்களையே நம்ம தெரியாமயே அவங்கள நம்ம காயப்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம அதுக்கு சாக்கு என்ன சொல்லுவோம்னா, நான் அவங்களுக்காக தான் நான் வாழ்றேன், எங்க அம்மாக்காக தான் வாழ்றேன், நான் என் பிள்ளைங்களுக்காக தான் வாழ்றேன்னு. ஆனா நமக்கு தெரியாமயே நம்ம அவங்க எல்லாரையுமே காயப்படுத்திக்கிட்டே இருப்போம். எதனால? அதிகப்படியா அக்கறையின் காரணமாவோ இல்ல ஏதோ எதிர்பார்ப்பின் விளைவு காரணமாவோ அவங்கள நம்ம காயப்படுத்திட்டு இருப்போம். சோ இது போல நம்மளோட எமோஷன்ஸை சமநிலைப்படுத்திக்கிறதுக்கு இந்த மலர்கள் ரொம்பவே உதவுது. அந்த மலர்களை தான் நம்ம ஒவ்வொரு வகுப்புலயும் மலர்களை பார்த்துட்டு இருக்கோம். அது போல இது வரைக்கும் இம்பேஷன் ஸ்டார்ட் பண்ணி லார்ஜ் வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மலர்கள் பாத்தீங்கன்னா 25வது மலர், ஹார்ன்பின் சொல்லக்கூடிய மலர். இந்த மலர் எந்த எமோஷன்ஸை பத்தி சொல்ல போகுதுன்னா, மலப்பு தன்மை, சோர்வு,
எதுலயும் ஒரு பிடிப்பில்லாம இருக்கிறது. எப்படி நான் செய்ய போறேன், இது எப்படி என்னால முடியும், இவ்ளோ இருக்கே அப்படின்னு நம்ம எப்போ எங்க எந்த இடத்துலலாம் நம்ம மலப்பா அதை நினைச்சு கவலைப்படுறோமோ, அந்த எண்ண மனநிலை வர்ற பொழுதெல்லாம் நம்ம இந்த ஹார்ன்பீம் மலரை தொடர்ந்து எடுத்துக்கிறது மூலியமா அந்த ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு இதுக்கு சொல்றேன். இப்ப நம்ம வீட்ல திடீர்னு ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க. ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனு, ஒரு 30 பேர் 40 பேர் வந்துட்டாங்க. நம்ம தான் எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும். ஆனா இது வரைக்கும் நம்ம வந்து 2 பேரோ 3 பேராவே இருந்திருப்போம். சின்ன வட்டத்துக்குள்ள இருந்திருப்போம். திடீர்னு பெரிய கூட்டம் வரும்போது நமக்குள்ள ஒரு எண்ணம் வரும். ஐயோ, நான் எப்படி இதை சமாளிக்க போறேன், இவங்களுக்கு நான் எப்படி இதெல்லாம் ஃபுட்டு ரெடி பண்ணணும், தங்கறதுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும், இல்ல வீட்டுக்குள்ள இருந்தாலும் அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம், ஒரு மலப்பு வரும். அந்த மாதிரி நேரங்கள்ல இப்போ நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்ப திடீர்னு ஒரு கூட்டம் பெருசா வர்றாங்க, எல்லாருக்குமே சரியா கவனிக்கணும், எல்லாருக்கும் சரியான விஷயங்களை செய்யணும், எந்த விதத்திலயும் மனம் கோணாம நடந்துக்கணும். ஏன்னா நமக்காக வந்திருக்காங்க. அப்ப அந்த இடத்துல ஒவ்வொருத்தருக்குமே அந்த மேனேஜ் பண்ணும்போது, நான் எப்படி பண்ண போறேன்னு தெரியலையே, இது எப்படி இந்த ஃபங்க்ஷன் முடிய போகுதுன்னு தெரியல, ஒரு உள்ளுக்குள்ள ஒரு மலப்பா இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கோ இல்ல ஏதாவது திருவிழா வருது, அந்த திருவிழாக்கு ஏதாவது நம்ம செய்யும் பொழுது நமக்கு ரெஸ்பான்சிபிள் அதிகமா வரும் பொழுது, இவ்வளோ விஷயத்த செய்யணுமே, நான் எப்படி முடிக்க போறேன்னா, ஹார்ன்பீம் எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன், அந்த வேலைய நம்ம எப்படி செய்யறோன்றது அந்த மலப்பே இல்லாம ரொம்ப இயல்பாகவும் மன நிறைவாகவும் ரொம்ப எளிமையாவும் செய்ய ஆரம்பிச்சிருவோம். அந்த வேலை நம்ம தான் செஞ்சோமா அப்படின்றத திரும்பி பாக்குற மாதிரி நம்மளோட செயல்கள் இருக்கும். அப்போ இந்த மலர்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளோட அதிகப்படியான எண்ணம் ரொம்ப அதை நினைச்சு சோர்வடையும் பொழுது அதுக்கு நமக்கு ஒரு எனர்ஜி கொடுத்து, நம்ம அந்த விஷயத்த ரொம்ப இயல்பாகவும் அது கஷ்டமே இல்லாம செய்யற விஷயம்னு சொல்லுவோம் இல்லையா. இதை நான் இவ்வளோ செஞ்சேன், எனக்கு அது பெரிய விஷயமாவே தெரியலன்னு அது போல நமக்கு மாத்தி கொடுத்துரும். சோ இந்த ஹார்ன்பீம் மனநிலை உடையவங்களுக்கு பொதுவாவே குணாதிசயம் ஒவ்வொருத்தருக்குமே, எனக்கு இல்லைங்க, எனக்கு எப்பவுமே எனக்கு டெய்லி தூங்கி எந்திரிச்சதுல இருந்து காலையில எந்திரிக்கணும்னாலே எப்படிடா எந்திரிக்கிறது அப்படின்னு தோணுதுன்னா, கண்டிப்பா அவங்க ஹார்ன்பீம் எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா, உடல் வந்து இவங்களுக்கு ஹார்ன்பீம் மனநிலையாளர்களுக்கு எப்படி இருக்கும்னா, எல்லாத்தையும் பார்த்து மலப்பா இருக்கும். ஒண்ணும் இல்ல, கிச்சன்ல நிறைய பாத்திரம் இருக்கும். ஐயோ, நான் இதை எப்படி தேய்ச்சி இன்னைக்கு வேலையை முடிக்க போறேன், இன்னைக்கு இவ்வளோ வீட்டு வேலைகள் இருக்கு, இதை எப்படி முடிக்க போறேன். சரி, ஆபீஸ் ஆபீஸ்ல போனா ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு, அந்த வேலைகள் எல்லாம் நான் முடிக்கணும். ஆனா எனக்கு நான் அதை எப்படி முடிக்க போறேன்ற மலைப்பு எனக்கு நாள்ல இருந்தே நமக்கு ஆரம்பிச்சிரும். ஐயோ, விடிஞ்சு நாளைக்கு ஆபீஸ் போய் எப்படியாவது எல்லாத்தையும் முடிச்சிடணும், எனக்கு ஒண்ணுமே புரியல, எப்படி முடிக்க போறேன்னே தெரியலன்னா, ஹார்ன்பின் எடுத்துட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. எப்படி முடிக்கிறோன்றது நமக்கே தெரியாது, வேலையெல்லாம் பக்காவா அழகா முடிஞ்சிரும். இத பலமுறை நாங்க கொடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப எல்லாருக்குமே இயல்பா அனுபவப்பட்டிருப்போம். இந்த வீடு ஷிஃப்ட் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது ஒரு பெரிய டாஸ்காவே நமக்கு இருக்கும். அதனாலேயே பல பேர் வந்து இந்த வீடு ஷிஃப்ட் பண்றத விரும்பவே மாட்டாங்க. ஏன்னா வீடு மாத்தணும் அப்படின்னா வீட்ல இருக்கிற எல்லா பொருளையும் எடுக்கணும், பேக்கப் பண்ணணும், இன்னொரு வீட்ல போய் செட் பண்ணணும் அப்படின்றது ஒரு பெரிய வேலை. சோ இந்த மாதிரி வேலை எல்லாம் வரும்பொழுது யாரெல்லாம் நம்ம அந்த ஒர்க்குக்கு இன்க்ளூட் பண்றோமோ, நம்ம வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் செய்யறோமோ, எல்லாருமே ஹார்ன்பீம் எடுத்துட்டு செஞ்சா அந்த வேலைய ரொம்ப அழகா ரொம்ப ஈஸியா செய்து முடிச்சிருவோம், மலப்பே இருக்காது. சோ இது போல ஒவ்வொருத்தருக்குமே நமக்கு ஒவ்வொரு சூழல்கள் வரும். இதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும்னு கிடையாது. எனக்கு எது மலப்பா இருக்கோ, எனக்கு எதை பார்த்தா மலப்பா இருக்கு, எனக்கு வண்டி ஓட்டணும்னா எனக்கு அதை நினைச்சு எப்படி நான் ஓட்ட போறேன்னே தெரியல, அவ்வளோ தூரம் போகணும், இல்ல அவ்வளோ தூரம் என்னால நான் நடக்கணும் அப்படின்னு நினைச்சாலுமே ஹார்ன்பீம் எடுத்துக்கலாம். இயல்பாகவே நமக்குள்ள இதை நான் எப்படி செய்ய போறேன்னு நினைச்சிட்டாலே அது அந்த செயல் வந்து கடினமாயிடும். எனக்கு மலப்பு எப்போ நமக்கு வருதோ அப்போ உடல் சரியா ஒத்துழைக்காது. ஹார்ன்பீம் டெண்டன்சி இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இதை நான் எப்படி பண்ண போறேன், இது என்ன எப்படி முடிக்க போறேன்னே தெரியல, எப்படியாவது முடிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒவ்வொரு செயல்லையும் கடினத்தன்மை இருக்கும். கஷ்டப்படுவோம், புலம்புவோம், நிறைய துன்பப்படுவோம். செய்து முடிச்ச பிறகு டயர்டாயி 2 நாள் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைப்போம். உடல் ரொம்ப சோர்வடைஞ்சிரும், மனசும் உடலும் சோர்வடைஞ்சிரும். சோ அப்போ ஒரு விஷயத்த ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சாதானே உடலும் மனமும் சோர்வடையுது. அதே விஷயத்த மலப்பா இருக்கு, ஆனா அதுக்கு நான் மலர்கள்ல இருக்கக்கூடிய ஹார்ன்பீம் மலர்களை தொடர்ந்து எடுத்துட்டு நான் அந்த செயலை செய்யும் பொழுது அந்த மலப்பும் இருக்காது, அந்த வேலையும் ரொம்ப எளிதா முடியும். அதே மாதிரி அந்த வேலை முடிஞ்ச பிறகும் எனக்கு அதனால எந்த மனசோர்வோ உடல் சோர்வோ ஏற்படாது.
சோ இந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயங்களை இந்த ஒவ்வொரு மலர்களும் நமக்கு செஞ்சுட்டு வருது. அதுல ஹார்ன்பீம் பல நேரங்கள்ல முக்கியமான தருணங்கள்ல நமக்கு ரொம்பவே தேவைப்படக்கூடிய மலரும் கூட. சோ பொதுவாவே இயல்பா நம்ம சின்ன சின்ன விஷயங்கள், சரி ஃபங்க்ஷன் தானா, அப்ப ஃபங்க்ஷன்ல பாத்துக்கலாம் இந்த ரெமிடிய, இல்ல ஏதாவது வீடு காலி பண்ணும் போது தானே அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னா அந்த மாதிரியும் கிடையாது. இயல்பா காலையில எழுந்திருச்சு ஒண்ணும் இல்ல, ஆஹ் திங்கக்கிழமை சனி ஞாயிறு லீவு முடிஞ்சு திங்கக்கிழமை ஆபீஸ் போகும்போது யாருக்கெல்லாம் காலையில எழுந்திரிக்கும் போது ஐயோ திங்கக்கிழமை வந்துருச்சே, இன்னைக்கு பொழப்ப நான் எப்படி காலையில எந்திரிச்சு வேலை செய்ய போறேன் அப்படின்னு நமக்கு தோன்றவங்க எல்லாருமே இத மண்டே மார்னிங் ஃபிளவர்னு சொல்லுவாங்க, மண்டே சிக்னஸ்ன்னு சொல்லுவாங்க. திங்கக்கிழமை காலையில மட்டும் அவ்வளோ சோர்வா இருக்கும், எந்திரிக்கிறதும் லேட்டா இருக்கும், ஓடுறதும் லேட்டா இருக்கும். அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ற அந்த லேட்டு ஸ்ட்ரெஸ் அந்த வாரம் முடியிற வரைக்குமே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். இந்த மண்டே மார்னிங்க நம்ம ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஹாப்பியா ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னு வைங்களேன், அந்த எண்டு சாட்டர்டே சண்டே வரைக்குமே நமக்கு அந்த எனர்ஜி நல்லா இருக்கும். ஆனா மண்டே ஆரம்பிக்க நாளே நமக்கு சோர்வா இருக்கும் பொழுது எல்லாமே டிலே ஆகுறது, டென்ஷன் ஆகுறது. இந்த டென்ஷன் அடுத்த ஒரு 2ல இருந்து 3 நாளைக்கு நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா ஸ்ட்ரெஸ்ல ரொம்ப என்ன பண்ணுவோம், சோர்வு அடைய ஆரம்பிச்சிருவோம். சோர்வு என்ன பண்ணும், எப்படா லீவ் கிடைக்கும், ஒரு லீவ் போட்டு வீட்ல ரெஸ்ட் எடுக்கலாமான்ற அளவுக்கு தோண ஆரம்பிச்சிரும். காரணம் என்னன்னா அந்த எண்ணமானது நம்ம உடல்ல வர ஆரம்பிச்சிருச்சுனாலே உடல் சோர்வு தானாவே நம்ம இயங்காது. ஒரு விதமான அழுத்தமா இருக்கும். சின்ன வேலை செஞ்சா கூட உடம்பு டயர்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். உடம்பு என்னமோ பண்ணுது, தலை சுத்துற மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி டயர்டா இருக்கு, தூக்கமா வருது அப்படின்ற ஃபீல் இருக்கும். நீங்க எல்லாருமே அடுத்த வகுப்பு வரும் பொழுது இந்த ஹார்ன்பீம் பயன்படுத்திட்டு ரிசல்ட் சொல்லுங்க. சீரியஸா சொல்றேன், யாருக்கெல்லாம் இந்த தன்மை எனக்கு இருக்கு, காலைல தூங்கி எந்திரிக்கும் போதெல்லாம் இன்னைக்கு பொழுது எப்படி போக போகுதுன்னே தெரியல, நான் எந்திரிச்சு எப்படி வேலை செய்ய போறேன்னே தெரியலன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே ஹார்ன்பீம் எடுத்துக்கலாம். வேற யார் எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வயசானவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60+ இருக்கிறவங்க, எழுந்திரிக்க கஷ்டப்படுறவங்க, நடக்க கஷ்டப்படுறவங்க, எனக்கு ரொம்ப மூச்சு வாங்குது, என்னால நடக்கவே முடியல, ஆனா டாக்டர் வாக்கிங் போக சொல்றாங்க, சில பயிற்சிகளை செய்ய சொல்றாங்க, சில இப்போ நம்மளோட வகுப்புலயே நம்ம இறைசாதன மையத்திலேயே சில விஷயங்கள் பயிற்சிகளை கொடுப்பாங்க, செய்யணும்னு என்ன இருக்கும் ஆனா உடம்பு ஒத்துழைக்காது, எப்படிடா பண்ண போறேன், அவங்க ஈஸியா சொல்லிடுறாங்க ஆனா என் உடம்பு ஒத்துழைக்கலையே, எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஹார்ன்பீம் எடுத்துட்டு செஞ்சு பாருங்க. 1 2 ஒரு நாள் எடுத்துட்டு மட்டும் இல்ல, தொடர்ச்சியா எடுத்துட்டு செய்து பாருங்க, உங்களாலையும் எல்லாமே செய்ய முடியும். சோ அப்போ நம்ம மனச பேலன்ஸ் பண்ணாலே போதும், எதுவா இருந்தாலும் நம்மளால செஞ்சு முடிஞ்சிரும். சோ இந்த சோர்வு அப்படின்றது வந்து எப்போ கலப்பு வருதோ, எப்போ மலப்பு வருதோ, இது எல்லாத்துக்குமே இது ஒரு சரியான தீர்வா இருக்கும். பொதுவாவே நமக்கு பிடிக்காத விஷயத்தையோ இல்ல ஒரு விஷயத்த வற்புறுத்தி அதை செய்ய சொல்லும் பொழுதுதான் உடல் வந்து சோர்வடையும். மனசுக்கு பிடிச்ச விஷயத்த செஞ்சு பாருங்களேன், ரொம்பவே ஆக்டிவா இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, ஓகே, மாமியார் வீட்ல வேலை செய்ய சொன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதாவது இவ்ளோ பேர் இருக்காங்க, நான் எப்படி செய்யறது அப்படின்னு இருப்போம். ஆனா இது நம்ம அம்மா வீட்ல போனோம்னா நமக்காக எல்லாமே இது பண்ணிடுவாங்க. ஆனா நமக்கு பிடிச்சவங்களுக்காக செய்யும் பொழுது ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப விரும்பி ஹாப்பியா சந்தோஷமா நம்ம பண்ணுவோம். அதுல மலப்பும் இருக்காது, கஷ்டமும் இருக்காது. எல்லாருமே கேட்பாங்க, அது என்ன இங்க போனா மட்டும் அது மூஞ்சிய சுண்டி வச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டே செய்யறீங்க, செஞ்ச பிறகு உடம்பு வலிக்குதுன்றீங்க, ஆனா அங்க உங்க வீட்டுக்கு போனா மட்டும் ரொம்ப ஹாப்பியா எல்லாத்தையும் ஓடி ஆடி செய்யற அப்போ உங்களுக்கு உடம்புலாம் வலிக்கலையா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அப்ப கேள்வி ஏன் அப்ப அது வருது அப்படின்னா, அது ரியலா உண்மையா அப்படின்னா, அது ஃபேமிலிக்காக இல்ல, நம்ம ரொம்ப விருப்பத்தோட செய்யும் பொழுதோ இல்ல நம்ம அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டடா நம்ம விரும்பி செய்யும் பொழுது நம்ம உடம்பு ரொம்ப ஒத்துழைக்கும். நம்ம கஷ்டப்பட்டு செய்யும் பொழுதோ இல்லைன்னா ஐயோ நமக்கு இதை நம்ம தப்பா செஞ்சுட்டா ஏதாவது சொல்லிருவாங்களோன்ற பயத்துல நம்ம அதை ரொம்ப பயந்து பயந்து மலப்பா கஷ்டப்பட்டு செய்வோம். அதனால ஓ, உடலும் மனசும் சோர்வடையும். சோ அப்போ ஒவ்வொரு செயல்லயும் ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஏதோ ஒரு இடத்துல இந்த ஹார்ன்பீமோட மனநிலையில தான் நம்ம கடந்துகிட்டே இருக்கோம். ஆனா அதை எப்படி கடந்து வர்றதுன்னு நமக்கு தெரியாததுனால
எல்லாத்தையும் லைஃப்ல நம்ம கடந்து போயிட்டே இருக்கோம். ஆனா ஏதோ உடம்புல ஏதோ ஒரு சோர்வா இருக்கு, என்னன்னு தெரியல, உடம்பு டயர்டா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவோம். மலர் மருந்துகள்லயே இந்த டானிக் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹார்ன்பீம் தான். உடம்பு சோர்வா இருக்கா, ஹார்ன்பீம் எடுத்து பாருங்க. வேலையெல்லாம் செய்ய முடியலையா, டயர்டா இருக்கா, ஹார்ன்பீம் எடுத்துட்டு பாருங்க அப்படின்னுட்டோம். ஏன்னா இது ஒரு நமக்கு ஒரு எனர்ஜெட்டிக்க கொடுக்கும். ஏன் எனர்ஜெட்டிக் கொடுக்குதுன்னா, எந்த வேலை செஞ்சாலும் அத நிறைவாவும் ஒரு சுறுசுறுப்பா செய்யும் பொழுது நமக்கு அது பெருசா நம்மள உடலை பாதிக்காது. அவ்வளவுதானே தவிர இதுல நிறைய சத்துக்கள் இருக்கு, இத சாப்பிட்டா உங்க உடம்பு ரொம்ப சத்து வந்துரும்ன்றது கிடையாது. அது உங்க மனசை சமநிலைப்படுத்துறது தான் உங்களுக்கு ஒரு எனர்ஜி டானிக்கா மாத்துமே தவிர இதுல நம்ம விட்டமின் டி இருக்கு, பி இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. சோ நம்ம மனம் தான் டானிக், நம்மளோட உடல் தான் வந்து எனர்ஜி. இந்த டானிக் கொடுக்கும் போது, மனசுக்கு டானிக் கொடுக்கும் போது நம்ம உடம்பு நல்லா எனர்ஜெட்டிக்கா ஓட ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? பல பேருக்கு வந்து இந்த டிவி அடிக்ஷன் இருக்கும். டிவி, மொபைலு, யூடியூப் இது மாதிரிலாம் அடிக்ஷன் இருப்பாங்க. தொடர்ச்சியா அதை பார்த்துட்டே இருப்பாங்க. அதுல இருந்து வெளியவே வர முடியல. நான் வந்து அதுலயே இருக்கேன், இதோ இப்ப முடிச்சிடலாம், இதோ ஒரு 10 நிமிஷம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு உட்காந்துருப்போம். அப்படியே உட்காந்துருவோம். 1 மணி நேரம் ஆகும், 2 மணி நேரம் ஆகும். அந்த டைம் ஓடிக்கிட்டே இருக்கும். கடைசி வரைக்கும் அந்த டிவியவோ இல்ல மொபைலையோ அந்த யூடியூபையோ நம்ம அதுல இருந்து வெளியே வரவே முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்மோ ஹார்ன்பீமோ சேர்த்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த மொபைலு, டிவி, இந்த அடிக்ஷன்ல இருந்து, அதாவது ஒரு ஒரு விஷயத்த பாத்துக்கிட்டே இருக்கிறது, கேட்டுட்டே இருக்கிறது, இந்த மாதிரி இதுல இருக்கிறத நம்ம தவிர்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லாம நமக்கு ஒரு எப்பவுமே எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு எனர்ஜி தேவைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கு. நம்ம எந்த வேலை செஞ்சாலும் சரி, வீட்டுல வேலை செய்யறதுனாலும் சரி, இல்ல ஆபீஸ்ல போய் வேலை செஞ்சாலும் சரி, இல்ல நமக்காக நமக்கு ஒண்ணு செஞ்சுக்கிறதா இருந்தாலும் சரி, நமக்கு எப்பவுமே அதுல பெரிய விருப்பம் இருக்காது. நமக்கு தனக்கு தானே செஞ்சுக்கிறதுல மோஸ்ட் ஆஃப் நிறைய பேருக்கு அந்த அளவுக்கு விருப்பம் இருக்காது. எனக்கு தானப்பா பரவாயில்ல, பிள்ளைங்களுக்காக செய்யறேன், ஹஸ்பண்டுக்காக செய்யறேன், அம்மா அப்பாக்காக செய்யறேன் அப்படின்றத ஆர்வமா செய்யறவங்க தனக்கு செஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து பெருசா செஞ்சுக்க மாட்டாங்க. என்னத்த செய்யறது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா ஹார்ன்வீல் தொடர்ந்து எடுத்துக்கணும். இன்னொன்னு, இன்றைய காலகட்டத்துல இன்னைக்கு இந்த பைக்கு, காரு, ஆட்டோ எல்லாமே வந்துருச்சு. சோ வந்ததுனால நம்மளோட இயல்பு வாழ்க்கையில இந்த நடப்பயணம், பஸ்ஸுக்காக வெயிட் பண்றது, இல்ல ஒரு விஷயத்துக்காக கியூல நிக்கிறது, இதெல்லாம் நமக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்கும். ஐயோ, லைன்ல போய் நிக்கணும், அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, அதனால அது வேணவே வேணாம். ஐயோ, பஸ்ல போகணுமா, போய் பஸ்ஸுக்காக காத்துட்டு இருக்கணும், அந்த பஸ் வர லேட் ஆகும், இந்த பஸ் போகிறதுக்கு வரைக்கும் எனக்கு பொறுமை கிடையாது. அப்போ பல நேரங்கள்ல நம்ம வந்து இயல்பு வாழ்க்கையே மறந்து இன்னைக்கு எல்லாமே ஃபாஸ்டா மூவ் பண்ணதான் நம்ம விரும்புறோம். சோ அது மாதிரி இருக்கிறதுனால ஏதோ ஒரு சூழல்ல ஒரு காலகட்டத்துல எங்கேயாவது நடந்து போகணும் அப்படின்னா நமக்கு அவ்வளவு மலப்பா இருக்கும். வண்டி இல்ல, ரிப்பேர் ஆயிடுச்சு, ஐயோ நான் இங்க இருந்து மெயின் ரோடு வரைக்கும் நடந்து போகணும், நடந்து போறதுக்குள்ள தலை சுத்தும், மயக்கம் வரும், கை கால்லாம் ஓஞ்சு போயிடும், டயர்டா இருக்கும், எப்படி நடக்கிறதுனே தெரியாது. ஆஹ் எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்கும். பயிற்சி, அதாவது நம்ம நடந்து பழக்கமே இல்லாம எப்பவுமே வண்டியிலேயே சுத்திட்டு இருக்கிறவங்க நடந்து பாருங்க, கண்டிப்பா இந்த மாதிரியான தாட்ஸ் வரும். நடக்கவே முடியாது, உடம்புல இடுப்பு இடத்துல பிடிக்கிற மாதிரி இருக்கும், மூச்சு விட கஷ்டமா இருக்கும், வேர்த்து வேர்த்து கொட்டும், இதெல்லாம் இருக்கும். ஹேண்ட்பீம் எடுத்துட்டு செய்து பாருங்க, எவ்வளவு தூரம் நடந்தாலும் எனர்ஜெட்டிக்கா நடக்க முடியும். சோ ஒரு முறை எடுத்துட்டு நான் இன்னைக்கு எடுத்துட்டேன், இதுவே எல்லாத்தையும் செஞ்சிருமானா அப்படி கிடையாது. நம்ம உடலுக்கு ஏற்ப அந்த மலர்களை எடுத்துக்கிறதோட தன்மை தேவைப்படும். ஓகேங்களா? இப்ப ஒருத்தருக்கு 1 வாரம் தேவைப்படும், ஒருத்தருக்கு 15 நாள் தேவைப்படுதா இருக்கலாம். ஓகேங்களா? சோ அது மாதிரி நம்மளோட இயல்பு வாழ்க்கையில எங்கெல்லாம் ஒரு ரொம்ப ஈஸியான வாழ்க்கைக்கு பழகி இருக்கிறோமோ அதுல இருந்து நம்மள அடுத்த கட்டத்துக்கு பழைய வாழ்க்கைக்கு போகிறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு, அதெல்லாம் என்னால முடியாது, அம்மி அரைக்கிறது முடியாது, கையில துணி துவைக்கிறது முடியாது, நடக்கிறதுக்கு முடியாது, ஏன்னா இன்னைக்கு எல்லாமே அட்வான்ஸ் வந்துருச்சு. சோ திடீர்னு ஒரு கரண்ட் இல்லப்பா, ஏதோ ஒரு ப்ராப்ளம், இன்னைக்கு நான் கையில தான் ஏதாவது அரைச்சாகணும், இல்ல நான் கையில தான் துணி துவைச்சாகணும் அப்படின்னா முடியாது. அந்த மாதிரி காலகட்டத்திலயும் ஹேண்ட்பீம் எடுத்து செய்து பாருங்க. நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை, அந்த டிஃபரன்ஸ உங்களால பார்க்க முடியும். ஹேண்ட்பீம் எடுத்துட்டதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படின்றத. ஆஹ் அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்கல்ல, இந்த ஸ்லோ லேர்னர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆஹ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ல படிக்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ரொம்ப துருதுருன்னு இருப்பாங்க. படிக்க அம்மாக்கு உட்கார வச்சுட்டாங்கன்னு வைங்களேன், அம்மா கிட்ட சொல்லுவாங்க, அம்மா இவ்ளோ பெரிய கொஷின் இருக்கு, 10 லைன் இருக்கு, நான் எப்படி படிப்பேன், இந்த கடைசி வரைக்கும் படிக்கவே மாட்டாங்க.
ஒரு லைன்ல இருக்கிற கொஸ்டின் எல்லாம் ஃபாஸ்டா படிச்சு முடிச்சிருவாங்க. இந்த 10 லைன் இருக்கிறது, 5 லைன் இருக்கிற கொஸ்டினை வந்துட்டாங்கன்னு வைங்களேன், அந்த கொஸ்டினை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, வாயை திறந்து படிக்கவே மாட்டாங்க. படிக்கிற மாதிரி எழுத்தெல்லாம் கூட்டுவாங்க, கடைசி வரைக்கும் படிக்கவே மாட்டாங்க. அவங்க மைண்ட் செட்டப்ல ஃபிக்ஸ் ஆயிடும், அந்த மலப்பு தன்மை வந்துருச்சுன்னா நீங்க அவங்கள ஒரு 2 மணி நேரம் உட்கார வச்சாலும் அந்த ஒரு கொஸ்டினை படிக்க வைக்கவே முடியாது. அவங்க அந்த கொஸ்டினை பார்ப்பாங்க, ரீட் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, மைண்ட்ல எதுவுமே ஏறாது. ஏன்னா அவங்க மைண்டுக்குள்ள அந்த ஹார்ன்பீம் டெண்டன்சி வந்துருச்சு, மலப்பு வந்துருச்சு. இவ்வளோ பெரிய கொஸ்டின் நான் எப்படி படிக்க முடியும், இவ்வளோ புக்ஸ் இருக்கே, இவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கே, இவ்வளோ படிக்கிறது அப்படின்னு எங்க எல்லாம் வருதோ அங்க மாணவர்களுக்கு நீங்க ஹார்ன்பீம் கொடுத்து பாருங்களேன், டக்குன்னு முடிச்சிருவாங்க. படிக்க ரொம்ப கஷ்டப்படுறாங்களா, இவ்வளோ பெருசா இருக்கு கொஸ்டினை, நான் ஸ்மால் கொஸ்டின் 1 வேர்டை மட்டும்தான் நான் படிப்பேன், கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாம் படிக்கவே மாட்டேன், பிக் கொஸ்டினை தொடவே மாட்டேன்ற பிள்ளைங்களுக்கு நாங்க கொடுத்து ரிசல்ட் எடுத்திருக்கோம். நிறைய குழந்தைங்க 2 மார்க் கொஸ்டின்ஸை தவிர வேற எதுவுமே அட்டன் பண்ணுவாங்க. 1 மார்க் 2 மார்க் தான் அட்டன் பண்ணுவாங்க. இந்த 5 மார்க் 10 மார்க் எல்லாம் தொடவே மாட்டாங்க. ஏன்னா என்னால அதெல்லாம் படிக்கவே முடியாதுன்ட்டு டச் பண்ணவே மாட்டாங்க. அந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு நீங்க ஹார்ன்பீம் கொடுத்துட்டு படிக்க உட்கார வச்சு பாருங்க, கண்டிப்பா அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸை அவங்களால பார்க்க முடியும். டெய்லி ரெகுலரா அவங்க படிக்கும் பொழுது இந்த ஹார்ன்பீம் ரெமிடியை கொடுத்துட்டு படிக்க உட்கார வச்சு பாருங்க, ஈஸியா கொஞ்சம் கொஞ்சமா அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை உங்களால பார்க்க முடியும். கொடுத்த அன்னைக்கே எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிட மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கொடுக்க 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 அந்த எண்ணம் அவங்களுக்குள்ள இருக்கிற விஷயம், இல்ல அது ஒண்ணுமே இல்லை, ஈஸியா தானே இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு விஷயத்த மலப்பா பார்த்துட்டோம்னாலே அது மைண்டுக்குள்ள ஏறாது இல்லையா? இப்ப நம்ம எப்படி உடம்புக்கு ஆஹ் தெம்பு கொடுக்காதுன்னு சொல்றோமோ, அதே மாதிரிதான் படிக்கும் பொழுது இவ்வளோ பெரிய கொஸ்டின் அப்படின்னு நினைச்சிட்டாலே நமக்கு என்ன பண்ணாது, அத மைண்ட்ல ஏத்திக்கிறதுக்கு ரெடியா இருக்கவே மாட்டோம். சோ அதனாலதான் அவங்க தொடவே மாட்டேங்கிறாங்க இந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாம். சோ அந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு, ஸ்லோ லேர்னர்ஸுக்கு நீங்க இதை கொடுக்க 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 நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பிக் கொஷின்ஸ், 5 மார்க் கொஷின்ஸ், இல்ல எவ்வளவு பெரிய இதா இருந்தாலும், இல்ல ஒரு ஸ்பீச் பேச போறேன், நான் இவ்வளவு பெருசா பேசணும், எப்படி பேசுவேன் அப்படின்னு, அதாவது அவங்க கிட்ட நீங்க அந்த வேர்டை இது பண்ணிக்கலாம். இவ்வளவு பெருசு இருக்கு, நான் எப்படி படிக்கிறது, இந்த வேர்டே எனக்கு வாய்க்குள்ள நுழையல, எப்படி நான் படிக்க போறேன்னு எனக்கு தெரியலன்னு அவங்க கிட்ட இருந்து வார்த்தை வருது அப்படின்னாலே நீங்க ஹார்ன்பீம் கொடுத்து பாருங்க, கண்டிப்பா அந்த குழந்தைங்க கிட்ட மாற்றங்கள் இருக்கும். இது போல குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அன்றாட வாழ்க்கையில நமக்கு ஏற்படக்கூடிய சோர்வு, மலப்பு தன்மைக்கு இந்த ஹார்ன்பீம் மலர்கள் ரொம்பவே உபயமா இருக்கும், பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இது இயல்பு வாழ்க்கையில நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணிருக்கு. கண்டிப்பா நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்க, அதை எடுத்து ரிசல்ட் அடுத்த கிளாஸ்ல நீங்க சொல்லுங்க. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, சும்மா நான் சொல்றேன் நீங்க கேட்டுக்கிறேன்றதை விட நீங்க பயன்படுத்தி பாருங்க. பயன்படுத்தி பார்த்தாதானே உங்களுக்கு ரிசல்ட் புரியும். இப்ப நம்ம இந்த சேனல் மூலியமா நம்ம இம்பேஷன்ட்ல இருந்து இப்ப 24வது மலர் வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். இது வரைக்கும் நீங்க புதுசா இன்னைக்குதான் நீங்க கேக்குறீங்க அப்படின்னா, நம்மளோட சேனல்ல இறை சாதனை மையத்துல பிளேலிஸ்ட்ல போயிட்டு நீங்க போய் பார்க்கலாம். பார்த்து ஒவ்வொரு மலர்களையும் தெரிஞ்சு உங்களுக்கு எந்த மலர் தேவைப்படுது, ஆமா எனக்கு இந்த மனநிலை இருக்கு அப்படின்னா தாராளமா அந்த மலர்களை நீங்க எடுத்து உங்களுக்கான சொல்யூஷனை நீங்களே தேடிக்கலாம். பொதுவாவே மனம்தான் எல்லாத்துக்குமே. சோ அந்த மனதை நம்மள கையாள தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வாழ்க்கையில எல்லாத்தையுமே செஞ்சிட முடியும். ஓகேங்களா? சரி, அடுத்த மலருக்கு போயிடலாம். நம்ம இது வரைக்கும் ஹார்ன்பீம் பார்த்தோம். அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான மலர், நமக்கு எல்லாருக்குமே தேவையான மலர், ஒவ்வொரு குடும்பத்திலயுமே அவசியமான மலர்னு சொல்லலாம். 26வது மலர் வில்லோ அப்படின்னு சொல்லக்கூடிய மலர். என்ன இந்த வில்லோ மலர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆழ்ந்த அமைதியை கொடுக்கும். ஆழ்ந்த அமைதி. அப்போ ஆழ்ந்த அமைதி அப்படின்றது முழு தன்மைனா, அப்ப நிழல் தன்மைன்றது என்ன சொல்லுவோம்? அப்போ அமைதியற்ற மனநிலை, எல்லாத்துக்கும் படபட படபடன்னு பேசுறது, இப்படி இருக்கிறவங்க, எல்லாத்துக்குமே மற்றவர்களை குறை சொல்றவங்க. இந்த வில்லோ மனநிலை கொண்டவங்களுக்கு எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, இவங்க யாராவது ஒரு குறை சொல்றாங்க அப்படின்னா, இவங்க செய்த தவறுக்கு மற்றவங்கள குறை சொல்லுவாங்க. இப்போ நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், ஆனா அதுக்கு பதிலா நான் பண்ண மிஸ்டேக்கு காரணம் இவங்கதான், நான் செஞ்சிருப்பேன், இவங்களாலதான் எனக்கு அது டிஸ்டர்ப் ஆயிடுச்சு, இவங்களாலதான் என்னால செய்ய முடியல, எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, அது அவங்களாலதான் எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. சோ நம்மளோட தவறுக்கு அடுத்தவர்களை பிளேம் பண்றது, அதாவது மற்றவர்களை குறை கூறுறது, இதுதான் வில்லோ டெண்டன்சி.
சோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எப்பவுமே குறைகளை அடுத்தவங்கள சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை, இவங்க பேசுறது சரியில்லை, எப்போ பார்த்தாலும் புரிதல் இருக்காது. இவங்க கிட்ட பெரிய ஒரு அனுசரணை இருக்காது. எல்லாத்துக்கும் சட்டு சட்டுன்னு பேசுவாங்க. மற்றவங்க கிட்ட குறைய மட்டுமே பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால தன்கிட்ட இருக்கிற குறைய அங்க மறைக்கணும்னு நினைப்பாங்க. தன்கிட்ட இருக்கிற குறை அப்படின்னா அவங்களுக்கு அது என்ன சொன்னாங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் எடுத்துக்கிறாங்க. இந்த வில்லோ மனிதர்கள் என்ன பண்றாங்கன்னா, தன்னோட குறைக்கு காரணம் நான் இல்ல, நான் கரெக்டா தான் இருக்கேன், நான் இந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு இவங்கதான் காரணம் அப்படின்ட்டு ஒரு காரணத்தை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. சோ அதனாலதான் இவங்க எப்பவுமே எல்லாத்துக்கும் எந்த தவறுகள் நடந்தாலும் எந்த செயல் செய்தாலும் அடுத்தவங்களை குறை சொல்லுவாங்க. குறை அப்படின்ற வர இடத்துல மட்டும்தான் அவங்க சொல்லுவாங்க. இப்ப நிறை வரும்பொழுது கண்டிப்பா அந்த கிரெடிட்ஸ் அவங்க எடுத்துப்பாங்க. ஆனா குறைன்னு வரும்பொழுது அதுக்கு காரணம் எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, அடுத்தவங்களதான் சொல்லுவாங்க. நம்ம இங்க எங்கேயோ ஒரு இடத்துல எல்லார்கிட்டயும் அந்த குணம் இருக்கும். நம்ம இது எமோஷன் தானே, இது இயல்பு தானே, இந்த குணங்கள் எல்லார்கிட்டயும் இருக்கக்கூடியது தானே. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம கிட்ட எல்லார்கிட்டயும் இந்த குணம் இருக்கு. இப்ப எனக்கு வரும்போது நான் அதை அப்படிலாம் இல்லையே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே அடுத்தவங்களுக்கு வரும்பொழுது நீ இந்த தப்பு பண்ணிருக்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நம்மள யாராவது நீங்க இந்த தப்பு பண்ணிருக்கீங்கன்னு சொன்னா நம்மளால ஏத்துக்கவே முடியாது. அது எப்படி என்ன குறை சொல்றீங்க, அப்ப நீங்க மட்டும் கரெக்டா இருக்கீங்களா அப்படின்னு நமக்கு டக்குன்னு என்ன ஆகும், ஈகோ ட்ரிகர் ஆகும். அப்ப இங்க என்ன காரணம்னா நம்மளோட குறைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் நமக்கு இருக்கிறது இல்ல. சோ அதுதான் என்ன பண்ணுதுன்னா பல நேரங்கள்ல நம்மளோட தவற திருத்திக்கிறதுக்கோ நம்ம தவறுதான் செஞ்சிருக்கிறோன்றதை ஏத்துக்கிறதுக்கோ இங்க மனசு இடம் கொடுக்க மாட்டேங்குது. பல நேரங்கள்ல இன்னைக்கு உறவுகள்லயோ இல்ல வேலை பார்க்குற இடங்கள்லயோ நண்பர்கள் வட்டாரங்கள்லயோ பல இடங்கள்ல பிளவுகள் வர்றது, சண்டை சச்சரவுகள் வருது அப்படின்னா அதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா வில்லோ மட்டும்தான். ஒண்ணும் இல்ல, ஒரு ரொம்ப இயல்பா குடும்பத்துல சொல்லலாம்னு வைங்களேன். அம்மா பொண்ணு இல்ல மாமியார் மருமகள் அப்படின்னா மாறி மாறி குறை சொல்லிப்பாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் எங்க மாமியார் தான் காரணம். மாமியார் என்ன சொல்றாங்க, எல்லாத்துக்கும் காரணம் என் மருமக தான்ப்பா, காலையில எழுந்திரிச்சு இதை செய்யவே இல்லை அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை அப்படின்னுவாங்க. மருமக என்ன சொல்லுவாங்க, யோ காலையிலே எங்க மாமியார் இருந்து உட்காந்துச்சிட்டாங்க, அதனாலதான் நான் எப்படி போலாமா வேணாமா, இதை செய்யலாமா வேணாமான்னு நினைச்சிட்டு உட்காந்துட்டோம். அப்போ ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம நம்மளோட தவறுகளுக்கு நம்மளோட செயல்களுக்கு அடுத்தவர்களை நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறோம், குறை சொல்ல ஆரம்பிச்சிடுறோம். அடுத்தவங்க நம்மளை குறை சொல்லும் போது நம்மளால ஏத்துக்க முடியல. அத அந்த மனநிலை ஏத்துக்க முடியாததுனால அந்த கோபம்ன்றது வெளியே வருது. இந்த வில்லோ மனநிலையாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க நீங்க இதை இப்படி செஞ்சிருக்க கூடாது, இல்ல நீங்க இதை பண்ணிருக்கலாமே அப்படின்னா உடனே கோபம் ஆயிடும். நான் எவ்வளவுதான் மெச்சூரிட்டியா இருக்கிறேன், நான் எல்லாத்தையும் ஏத்துக்கிறேன், ஆனா என்ன குறை சொல்லும் போது மட்டும் அது என்னால ஏத்துக்க முடியல. ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா நான் பெர்ஃபெக்ட் நான் நினைக்கிறேன். சோ நான் கரெக்டா தான் இருக்கிறேன், அவங்கதான் தப்புன்னு நினைக்கிறேன். அதனால நம்ம இங்க தப்பு ரைட்டுன்றதுக்கு இடமே கொடுக்கறது இல்ல. ஐ எம் ஆல்வேஸ் ரைட், மத்தவங்கதான் எல்லாரும் தப்பு அப்படின்ற எண்ணம் வந்துருது. அப்ப அந்த எண்ணம் வரும் பொழுது நான் உண்மையாவே நம்ம தவறு செஞ்சிருக்கிறோமா, எமோஷனலா யாரையா காயப்படுத்திருப்போம், இல்ல உண்மையாவே தவறுன்றது இவங்கதான் செய்யணும் அவங்கதான் செய்யணும்னு எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் கிடையாது. எல்லா வயதுக்கும் உடையது. தவறுகள் அப்படின்றது செய்யதான் நம்ம நல்ல விஷயங்களை கத்துக்க முடியும், அனுபவங்களை எடுக்க முடியும். ஸோ மிஸ்டேக்ஸ் ஆல்வேஸ் growth அவர்ஸ். மென்டல் ஹெல்த்தும் அதே மாதிரி நம்மளோட சக்சஸையும் growth பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது தவறே செய்யாமல் யாராலையும் வாழ முடியாது. ஆனா நம்ம யாரெல்லாம் தன் தவறை உணராமல் இருக்கிறவங்களால growth ஃபேஸ் பண்ணவே முடியாது. என்னோட வளர்ச்சியே இல்லாம இருக்கேன், எனக்கு நிறைய திறமைகள் இருக்கு, ஆனா நான் எங்கேயோ ஒரு இடத்துல முடங்கி இருக்கிறேன்னா என்கிட்ட இருக்கிற குறைய நானே புரிஞ்சுக்கல. நான் என்ன பண்றேன், என்னோட குறைக்கு நான் மத்தவங்களையே நான் குறை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்லப்பா எனக்கு எல்லா டேலண்ட் இருக்கு, எங்க வீட்டுல இருக்கிறவங்க தான் என்ன விட மாட்டேங்கிறாங்க, இவங்கதான் என்ன நம்ப மாட்டேறாங்க, இவங்கதான் அப்படி என்ன கஷ்டப்படுத்துறாங்க, எனக்கு இது இருந்தாதான் நான் அதை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம யாரையும் இங்க பிளேம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட இருக்கிற மிஸ்டேக்ஸ், நம்மளோட குறைகளை நம்ம உணரணும் அப்படின்னா மற்றவங்களை பத்தி மட்டும் நம்ம குறை அதிகமா சொல்றோம். இப்ப என்னோட லைஃப்ல எனக்கு ஒண்ணு நடக்கல அப்படின்னா அதுக்கு நான் தான் காரணம், என்ன நான் மாத்திக்கணும்னு நினைச்சேன்னா நான் என்னோட வெற்றி பயணத்தை நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன்னு அர்த்தம். ஆனா இங்க அதுக்கு பதிலா நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்னோட ஃபேமிலி தான், இல்ல என்னோட குடும்பத்தார் மட்டும்தான் காரணம், என்னோட நண்பர்கள் தான் காரணம், என் கூட வேலை பாக்குறவங்க தான் காரணம் அப்படின்னு நம்ம இங்க சொல்றோம்னா எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மிஸ்டேக்கை நம்ம ரியலைஸ் இன்னும் பண்ணல,
அதை ரியலைஸ் பண்ணா நம்ம சக்சஸ நோக்கி பயணம் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஆனா இங்க நம்ம எங்க எப்போ நம்ம அந்த மிஸ்டேக்ஸ மறைச்சு அதுக்கு மற்றவங்கள காரணம் சொல்ல ஆரம்பிக்கிறோமோ, எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம நம்மளோட வெற்றின்ற விஷயத்துக்கு நம்மளே தடை போட்டுக்கிட்டே உட்கார்ந்துருக்கோம். சோ பல நேரங்களில் உறவுகளை கையாளுவதும், அதே மாதிரி பிசினஸ்லயா இருக்கட்டும், இல்ல வேலை பார்க்குற இடங்கள்லயா இருக்கட்டும், நண்பர்கள் வட்டாரங்கள்லயா இருக்கட்டும், நம்ம எல்லா இடத்துலயும் அடுத்தவங்களை குறை சொல்றோம். இவங்களாலதான் எனக்கு லாஸ் ஆயிடுச்சு, இவங்க தான் எனக்கு லேட்டா அமிச்சிட்டாங்க, இவங்க தான் அதெல்லாம் பண்றாங்கன்னா, ஒரு செகண்ட் நீங்க யோசிங்க. நம்ம எப்பெல்லாம் அடுத்தவங்களை குறை சொல்றோமோ, ஒரு செகண்ட் அவங்க கிட்ட போய் நீங்க ஒத்துக்கலாம் வேணாம். நான் தான்ப்பா மிஸ்டேக் பண்ணிட்டேன், சாரி அப்படின்லாம் கேட்க வேண்டாம். பட் ஆனா நீங்க உங்க இன்ட்யூஷன், உங்களோட உள்ளுணர்வு கிட்ட நீங்க பேச ஆரம்பிங்க. நான் இங்க என்ன பண்ணிருக்கேன்? இப்ப நான் அவங்கள குறை சொன்னேன் இல்லையா? அப்போ நான் இங்க ஏதாவது நான் மிஸ்டேக் பண்ணிருக்கிறேனா? அப்போ நான் இங்க எதுவுமே இல்லாம ஒருத்தவங்களை குறை சொல்றதுக்கு என்ன ரீசன்? ஏதாவது ஒண்ணு நம்ம கிட்ட இருக்கும்ல, அது என்ன? அதை அடுத்த முறை நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னுட்டு செல்ஃப் கரெக்ஷன் நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாலே நம்ம லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஆனா அதுக்கு ஏத்துக்கிறதுக்கு மனசு வேணும்ல. இப்போ நான் தப்பு பண்றேன், எஸ் நான் கோவமா பேசிட்டேன், ஆமா நான் இங்க எடுத்தெறிஞ்சு பேசிட்டேன், ஆமா நான் உங்களுக்கு மரியாதை கொடுக்கல, இல்ல நான் ஏதோ ஒரு விஷயத்துல இந்த இடத்துல என்னோட தவறை செஞ்சுட்டேன், ஆனா அந்த தவறை நான் ஏத்துக்காம அந்த தவறுக்கு நான் மற்றவங்களை குறை சொல்றேன் அப்படின்னா, அப்போ என்னோட தப்ப நான் ரியலைஸ் பண்ணலன்னு தான் அர்த்தம். நான் ரியலைஸ் பண்ணாத வரைக்கும் என்னால அந்த தப்ப மாத்திக்கவே முடியாது. அந்த தப்புகள் ரிப்பீட்டடா நான் பண்ணிக்கிட்டே தான் இருக்க போறேன். அப்போ என்னோட சக்சஸ் நான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகி நிக்கும். ஏன்னா நான் எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் வச்சிருக்கேன், மத்தவங்க இருக்கிறாங்க பழி சொல்றதுக்கு. சோ இங்க எல்லா விதங்கள்லயும் குடும்பமா இருக்கட்டும், முக்கியமா குடும்பங்கள்ல உறவுகள்ல கையாள்றதுல நம்ம இந்த வில்லோ சூப்பரா பயன்படுத்தலாம். எப்பவுமே வீட்ல இருக்கிறவங்க குறை சொல்லிட்டே இருக்காங்க, இல்ல ஒய்ஃப் குறை சொல்லிட்டே இருக்காங்க மேடம், இல்ல ஹஸ்பண்ட் எந்த நேரம் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, இல்ல எங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும், என் பிள்ளைங்க எல்லாரும் என்ன குறை சொல்லிட்டே இருக்காங்க, மா நீ சரி கிடையாது, நீ இப்படி இருக்கிற, நீ அப்படி இருக்கிற, நீ டெய்லி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா, நீங்க வில்லோ எடுங்க. நீங்க வில்லோ எடுத்தீங்கன்னா உங்க ஃபர்ஸ்ட் மனம் கொஞ்சம் அமைதி ஆகும். மனம் அமைதி ஆகும் பொழுதுதான் நம்ம ரியலைஸ் பண்ணுவோம். மனம் குழப்பத்திலையும் வேகமா ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம், நம்ம இங்க என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், நான் நல்லது தானே பண்ணியிருக்கேன், இதுல நான் தப்பு பண்ணலையே அப்படின்னாலும் நம்ம செய்யற விஷயங்கள்ல ஒரு சின்ன ஒரு குறைபாடுதான் இந்த மன அழுத்தத்தையும் கொடுத்திருக்கலாம், இல்ல மனசோர்வை கொடுத்திருக்கலாம், இல்ல ஏதோ மத்தவங்களுக்கு மன காயத்தை கொடுத்திருக்கலாம். ஆனா அது நமக்கு புரியாது. ஏன்னா நான் எமோஷனலா புரிஞ்சுக்க கூடிய மனநிலையில இல்ல. அதே மாதிரி இந்த ஜெனரேஷன் கேப் அப்படின்னு சொல்லுவோம். தாத்தா பாட்டி இருப்பாங்க, பேரன் பேத்திங்களுக்கு ஒத்து போகவே போகாது. என்ன சொல்லுவாங்க, ஐயோ எங்க பாட்டி எப்ப பார்த்தாலும் இது பண்றாங்கன்ட்டு. இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன்ல எல்லாரும் சூப்பரா யங்ஸ்டருக்கு பேலன்ஸ்டா வந்துட்டு இருக்காங்க. ஆனாலும் ஒரு சில குடும்பங்கள்ல இருக்கிறாங்க இல்லையா, எது சொன்னாலும் ஐயோ பாட்டி குறை சொல்லிட்டே இருக்கிறாங்க அப்படின்ட்டு. பட் ஆனா அவங்க குறை சொல்லல. அந்த குழந்தைங்க வில்லோ எடுத்துட்டு அவங்க தொடர்ந்து பார்க்கும் பொழுது உண்மையாவே அவங்க ஏன் குறை சொல்றாங்க, எதுக்காக சொல்றாங்க, அப்போ அதுல எனக்கு என்ன தேவை இருக்கு, அந்த குறை சொல்றதுல ஒருவேளை அது எனக்கு ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்கா? பெனிஃபிட்ஸ் மீன்ஸ் எப்படின்னா, நான் அதை மாத்திக்கிறதுனால என்னோட லைஃப் மாறும்ல, அப்போ அதை நான் காது கொடுத்து கேட்கலாமே அப்படின்ற தன்மை ஏற்படும். பல நேரங்கள்ல அடுத்தவர்கள் நமக்கு பெரியவர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களை நம்ம அவங்க குறை சொல்றாங்கன்னே அதை கடந்து வந்துடுறோம். ஆனா அதுதான் நம்மளோட பெரிய இழப்புக்கே காரணமா இருக்கு. நம்மளோட உடல் ஆரோக்கியமா இருக்கட்டும், நம்மளோட ட்ரெடிஷனலா இருக்கட்டும், நம்மளோட வாழ்க்கை முறையா இருக்கட்டும், பல நேரங்கள்ல நம்ம அதை தவிர்த்துக்கிட்டே இருக்கோம். சோ இது குறையா பார்க்காம அத என்னன்னு ஏத்துக்கிறதுக்கும், அவங்க சொல்ற விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்கும், இல்ல எனக்கு எல்லாரும் சொல்றாங்க, எனக்கு என்னையே பிளேம் பண்றாங்க அப்படின்னு தோணுதுன்னா, வில்லோ மட்டும் தொடர்ந்து எடுங்க. இல்லங்க எங்க வீட்ல எல்லாரும் என்ன குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்றாங்க, நான் நியாயமா தான் பேசுறேன், நான் நல்லதுதான் சொல்றேன், அவங்க நல்லதுக்கு தான் சொல்றேன், ஆனா மத்தவங்க புரிஞ்சுக்காம என்னையே குறை சொல்றாங்க, நீ உன் வேலையை பார்க்க வேண்டியதானே, நீ மட்டும் யோக்கியமா, அப்படி எல்லாம் பேசுறாங்க அப்படின்னா, நீங்க தொடர்ச்சியா அவங்களுக்காக கொடுக்க வேணாம். நீங்க நீங்க வில்லோ எடுத்துக்கங்க. மனசு ஃபர்ஸ்ட் அமைதியாகும். நீங்க மனசு அமைதியாகும் பொழுது நம்ம சொல்ற சொல்லு கண்டிப்பா அவங்கள போய் ரீச் ஆகும். ஓகேங்களா? சோ ரீச் ஆகும் பொழுது இந்த புரிதல்கள் அப்படின்றது இங்க சரியாகுது. ஆஹ் இந்த வில்லோ மனநிலை வரும் பொழுது ஒருத்தவங்க நம்மள குறை சொல்லும் பொழுது நம்ம கிட்ட ஒரு தன்மை ஏற்படும். எதுக்கெடுத்தாலும் சிடு சிடுன்னு பேசுறது, மூஞ்சி கொடுத்தே பேசாம இருக்கிறது, எப்பவுமே எல்லார்கிட்டயும் ஹார்ஷாவே பேசுறது. ஒரு சிலர் எல்லாம் பேசும்போது அவங்களோட இயல்பு குணமாவே அது இருக்கும். ரூடா பேசுவாங்க எப்பவுமே.
ரொம்ப சவுண்டா பேசுவாங்க. அவங்க அந்த பேசுறத கேட்கும்போது அவங்க பேசுறதே வந்து சண்டை போடுற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு என்ன இப்படி சண்டை போடுறாங்க, இப்படி கத்துறாங்கன்னு. ஆனா ஆக்சுவலி அவங்க இயல்பா அப்படி பேசுறாங்க. அவங்களுக்கு என்னன்னா அவங்களோட அந்த தன்மைய பேலன்ஸ் பண்ண தெரியாம நம்மளோட இயல்பு பேச்சு கூட சத்தமா சண்டை போடுற மாதிரியோ கோவப்படுத்துற மாதிரியோ இருக்கும் மற்றவர்களுக்கு. சோ நம்ம வில்லோ எடுத்துக்கும் பொழுது அது பேலன்ஸ் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா பலருக்கு நம்ம இன்றைய காலகட்டத்துல யாருக்குமே வற்புறுத்தி அவங்கள சொல்ல முடியாது. நீ இதுதான் செய்யணும்னு சொல்ல முடியாது. அன்பா சொல்லும் போது ஏத்துப்பாங்க. ஆனா இன்னைக்கு அதுவுமே ஏத்துக்கக்கூடிய மனநிலையில இல்ல. ஏன்னா எப்படி இந்த ஜெனரேஷனுக்கு எப்படி அன்பா சொல்லி கொடுக்கணும்ன்றதே தெரியாம இருக்குது நமக்கு. சோ நம்ம கிட்ட தலை ஆட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க நமக்கு தெரியல. சோ பொதுவாவே நம்ம ஒரு விஷயங்களை குறைகளை நம்ம சொல்ல போறோம் அப்படின்னா நம்ம வில்லோ எடுத்துக்கலாம். வில்லோ எடுத்துக்கிறது மூலியமா நீங்க அந்த சேஞ்சஸ் உங்களால உணர முடியும். அதன் பிறகு பாருங்க நிறைய மாற்றங்கள் ஏற்படும். சோ நம்ம கிட்ட இருக்கிற மிஸ்டேக்ஸையும் மாத்திக்கணும். ஒருவேளை நம்ம கொஞ்சம் அமைதியா இந்த வார்த்தைகள்லாம் தவிர்த்துட்டு ஒரு பக்குவமா சொல்லியிருந்தா அதை ஏத்திருப்பாங்களோ அப்படின்னு நமக்கே புரிதல் வரும். சோ அப்போ நம்ம கையாளும் முறையில தான் இருக்கே தவிர நம்ம பேசுறது கரெக்ட் தான், கரெக்டான பாயிண்ட் தான் கொடுத்திருப்போம். ஆனா அதை எப்படி பேசணும், எப்படி சொல்லணும்னு தெரியாம சில வார்த்தைகளை அவங்களை காயப்படுத்தி இருக்கலாம். இல்ல அவங்கள காயப்படுத்துற மாதிரியான வார்த்தைகளை படுத்திறதுனால அவங்க அதை நம்ம சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை கூட எடுக்காம போயிருக்கலாம். குடும்பத்துல இந்த மாமியார் மருமகள் பிரச்சனை, நாத்தனார் பிரச்சனை, அதே மாதிரி அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி இந்த மாதிரி இருக்க பிரச்சனை, எந்த நேரம் குறை சொல்லிட்டே இருக்க, எங்க அண்ணன் எப்பவுமே எனக்கு எதுவுமே கொடுக்கல, எங்க அக்கா எனக்கு எதுவுமே பண்ணல, இதை செய்யல அதை பண்ணல, இவங்க இதை பண்ணல, குறை வருது. ஒருத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா அங்க வில்லோவை எடுத்து பாருங்க. மன அமைதி வரும், புரிதல் வரும். புரிதல் மூலியமா உறவுகள் வலுப்படும். உறவுகளை பலப்படுத்துறதுனால எனக்கு என்ன அப்படின்னா அப்படி கிடையாது. ஒரு சூழல், நம்ம வாழக்கூடிய சூழல், நம்ம வெளியே என்னதான் 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் வாழ்ற வீட்டுல மன அமைதி இருந்தால் மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கை ரொம்ப இனிமையா இருக்கும். சோ அப்போ அந்த மன நிம்மதியும் இருக்கும். ஒரு செயலை செய்யும் பொழுது நம்மளால அது முழுமையா அதை செய்ய முடியும். மன நிம்மதி இல்லாம கோபமும் வெறுப்பும் டென்ஷனும் எண்ண ஓட்டங்களும் ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னா நம்மளால எந்த வேலையுமே பரபரப்பா செய்வோம். ஆனா அதுல எதுவுமே ரிசல்ட் கிடைக்காது. ஒரு மெடிடேஷன் பண்றேன், நான் ஒரு யோகா பயிற்சி பண்றேன், மூச்சு பயிற்சி பண்றேன், நான் எல்லாம் பண்றேன், ஆனா டெய்லி டென்ஷனாவே இருக்குது அப்படின்னா இங்க இன்னும் ஏதோ ஒண்ணு ஏத்துக்க மாட்டேங்குது, எங்கேயோ நம்ம கிட்ட ஒரு மிஸ்டேக் இருக்கு, அது எனக்கு தெரியல அப்படின்னா வில்ல எடுத்து பாருங்க. அந்த புரிதல் கிடைக்கும், மன அமைதி கிடைக்கும். ஒரு சில நேரங்கள்ல நமக்கு நான் இப்படி இல்லைன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா நம்ம கிட்டதான் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குன்றது நம்மளே ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். சோ வில்லோ வந்து ரொம்ப முக்கியமான மலர் இருக்கிறதுலயே. மன அமைதிப்பட்டு எல்லாரையும் எப்படி பார்க்கக்கூடிய எண்ணம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த எண்ணத்தை சரியா நம்மள வழி நடத்துறது வந்து இந்த வில்லோ மலர். இந்த வில்லோ மலர் தொடர்ந்து எடுக்கிறது மூலியமா ஆர்ப்பாட்டம், பரபரப்பு, எரிச்சல் குணம், கடுகடுன்னு பேசுறது, எந்த நேரம் எரிஞ்சு எரிஞ்சு விழறாங்க, சத்தமா பேசுறாங்க அப்படின்லாம் இருந்ததுன்னா அந்த தன்மை கொஞ்சம் கொஞ்சமா குறையறத நீங்க பார்க்கலாம். தொடர்ச்சியா எடுக்கணும், கொஞ்ச நாள் தொடர்ந்து எடுக்கணும். எடுக்க 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 பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல, ஒரு 15 நாள் தொடர்ந்து வில்லோ மட்டும் எடுத்து பாருங்க. எடுத்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு அடுத்த முறை வகுப்புல சொல்லுங்க. ஏன் அப்படின்னா அனுபவம் தானே நமக்கு புரிதல். இப்ப நான் சொல்லலாம், இப்ப நான் சொல்றது வந்து வெறும் கதையா இருந்துடக்கூடாது. உங்களோட அனுபவ ரீதியாவும் நீங்க எடுத்து 4 பேர் சொன்னீங்கன்னா இன்னும் 4 பேர் அதை பயன்படுத்துவாங்க. சோ பல நேரங்கள்ல நமக்கு வர டென்ஷனு கோபம் தான் உடல்ல பிபி, சுகர், தைராய்டு, பிசிஓடின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகளை ஈர்த்து கொண்டு வருது. இதெல்லாம் எங்க போய் ஸ்டோர் ஆகுது, நம்மளோட சப்கான்சியஸ்ல போய் ஸ்டோர் ஆகுது. நம்மளோட ஆழ் மனசுல போய் இருந்து ஒரு அழுத்தத்தை ஏற்படுது, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் வர ஆரம்பிக்குது. அன்னன்னைக்கு நம்மளோட மனச ரொம்ப ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ண கத்துக்கிட்டோம் அப்படின்னா நோய்க்கு இடமே கிடையாது. ஆனா நம்ம நிறைய நோயை தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், எண்ணங்களால அழுத்தங்களாலையும் டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டின்னு எடுத்து வச்சுக்கிறோம். எப்படி புரிஞ்சுக்கணும்னு தெரியாம நம்ம கேள்விக்குறியா மருந்து மாத்திரைகள் பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கோம். சோ மலர்கள் வந்து ரொம்ப இலகுவா, ரொம்ப இயல்பா நம்ம எமோஷன்ஸ பேலன்ஸ் பண்ணி லைஃபை லீட் பண்றதுக்கு, நம்மளோட லைஃப்ல நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியிலையும் வெற்றியை கொடுக்கறதுக்கும் உறவுகளை கையாளுறதுக்கும் இந்த மலர்கள் ரொம்ப
உதவிகரமா இருக்கு. நீங்க பயன்படுத்தி அனுபவங்களை நீங்க சொன்னாதான் மத்தவங்களுக்கும் இன்னும் புரிதலா இருக்கும். இப்ப எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தின் மூலியமா தான் நான் நிறைய பேருக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறோம். அப்ப அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் மூலியமா மற்றவர்களுக்கு வருது. சோ அது போல நீங்க இந்த குழுல இருக்கிறவங்க நீங்களும் இந்த மலர்களை எடுத்துட்டு அந்த அனுபவங்களை கொடுக்கும் பொழுது கண்டிப்பா இன்னும் பலருக்கு போய் சேரும். ஆஹ் இயல்பா நோயற்ற வாழ்வை நம்ம சீக்கிரமா நம்ம அதுக்கான பயணத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். எல்லாருக்குமே எங்கேயோ ஒரு இடத்துல பிபி, சுகர், தைராய்டு, லோ ப்ரெஷரு, டென்ஷனு, நீ வெயில் காலம் வந்துருச்சு ரொம்ப முடியல அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த மலர்கள் எல்லாம் புரிஞ்சு கரெக்டா எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எதுவுமே நம்மள தாக்காது, பெருசா நம்மள நோய்வாய்ப்பட மாட்டோம். அதே மாதிரி உங்களுக்கு அடிஷ்னல் டிப்ஸா சொல்றேன். இனி வர்றது இந்த ஏப்ரல், மே அப்படின்றது வந்து ஃபுல்லா வெயில் காலம் இல்லைங்களா? இது இன்னைக்கு கிளாஸுக்கான கண்டென்ட் கிடையாது. நான் இன்னைக்கு கிளாஸுக்கு வந்து ஹார்ன்பீம், வில்லோ இந்த ரெண்டு மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ சொல்லக்கூடியது வந்து இந்த வெயில் காலத்துக்கு நான் சொல்லக்கூடிய டிப்ஸ். ஓகேங்களா? வெயில் காலம் வந்துருச்சு, வெளியே போயிட்டு வந்தோன்னா தலை சுத்துது, மயக்கம் வருது, இல்ல உடம்பு டீஹைட்ரேட் ஆகுது, தண்ணி ரொம்ப தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கு, எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் குடிச்ச மாதிரியே இல்ல, ஒரு மாதிரி தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல நம்ம எல்லாருமே எடுத்துக்கலாம், இந்த பிரச்சனை இருக்கிறவங்க தான் எடுத்துக்கணும்னு இல்ல, வெயில் காலத்துல எல்லாருமே எடுத்துக்கலாம். நான் வெளியே போறேன், வெயில்ல போயிட்டு வரேன், இல்ல வீட்லயே இருக்கிறேன் ஆனா எனக்கு இந்த வெயில் ஒத்துக்கல அப்படின்னா தாராளமா செரி பிளம் அப்படின்ற ஃப்ளவர் ரெமிடிய நீங்க ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில்ல 10 சொட்டு விட்டு நீங்க வெளியே போகும்போது நீங்க எடுத்துட்டு போங்க. தண்ணி தாகம் எடுக்கும் போது குடிச்சிட்டே இருங்க. பாடியை டீஹைட்ரேட் பண்ணும். ஸோ அந்த ஒரு பாட்டில குடிச்சிட்டு மட்டும் இல்ல, தண்ணி நிறைய குடிங்க, ஜூஸ் நிறைய எடுத்துக்கோங்க, நல்லா நீர் காய்கறிகள் அதிகமா எடுத்துக்கோங்க, இந்த சீசனல் ஃப்ரூட்ஸை நிறைய எடுத்துக்கோங்க. அதோட இந்த செரி பிளம் அப்படின்ற மலரையும் தொடர்ச்சியா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வெயில் தாக்கத்தினால வரக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம். ஏன் அப்படின்னா பல நேரங்கள்ல மயக்கம் வரும் இல்லைங்களா? வெயில்ல போயிட்டு வந்த பிறகு ரொம்ப தலைவலி அதிகமா இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து தலை சுத்தம், உடம்பு டயர்ட் ஆயிடும், அடுத்த நாள் வரைக்கும் அவங்களால எந்திரிக்க முடியாது. இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் வெயில் தாக்கத்தினால. அப்படி இருக்கிறவங்க எல்லாம் இதை பயன்படுத்திக்கலாம். இன்னொரு ரெமெடி நோட் பண்ணிக்கோங்க. எங்க வெளியே போனாலும் ஹோமியோபதி மெடிக்கல் ஷாப் உங்க வீட்டு பக்கத்துல எங்க இருக்குன்னு கேட்டு ரெஸ்கியூ ரெமெடி வாங்கி வச்சுக்கோங்க. யாருக்கு எது நடந்தாலுமே எந்த சூழல் ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷன்லயும் நீங்க ரெஸ்கியூ ரெமெடியை இமீடியட்டா கொடுக்கலாம். இல்ல அவங்களுக்கு என்னால கொடுக்க முடியலன்னா நீங்க உங்களோட கையில ரப் பண்ணிட்டு அவங்கள வந்து ஹீல் பண்ணீங்கனாலே அவங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்த மாதிரி, அவங்கள எனர்ஜியா சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? எப்பவுமே உங்களோட ஹேண்ட்பேக்ல ரெஸ்கியூ ரெமெடி வச்சுக்கோங்க. ஏன் சொல்றேன்னா இனி வெயில் காலம் அப்படின்றதுனால நமக்கு பல நேரங்கள்ல ரொம்ப வெயில், தவிர்க்க முடியாத சூழல், சரியா சாப்பிட முடியாது, வெயில் தாக்கம் அதிகமா இருக்கும், டிராபிக் இருக்கும், எங்கேயாவது மாட்டிப்போம், சரியா சாப்பிட்டு முடியாது, ஏதோ ஒரு கண்டிஷன்ல எங்கேயோ ஒரு இடத்துல இருப்போம் இல்லையா? அதனால எப்பவுமே நம்மளோட ஹேண்ட்பேக்ல இந்த 2 மாசத்துக்கு மட்டும் செரி பிளமும் ரெஸ்கியூ ரெமடியும் வச்சுக்கோங்க. கொஞ்சம் முடியலையா உடனே நீங்க ரெஸ்கியூ ரெமடியோ இல்லைன்னா செரி பிளமோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு இந்த 2 மலர்களும் ரொம்ப பெரிய எமோஷனல் சப்போர்ட் பண்ற அளவுக்கு விஷயங்களை கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களோட சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க. நன்றி. நன்றிம்மா, வாழ்க வளமுடன். அம்மா இன்னைக்கு சிறப்பா 2 மலர், ஹார்ன்பீம், வில்லோ. இந்த ஹார்ன்பீம் வந்து நம்மளால இந்த கஷ்டத்தை சிச்சுவேஷனை சமாளிக்க முடியாது. ஒரு வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்துடுறாங்க, இல்லைன்னா வீடு ஷிஃப்ட் ஆகுறோம், இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை நல்ல ரெஸ்ட் எடுத்து திங்கக்கிழமை வேலைக்கு போகும்போது அந்த ஸ்ட்ரெஸ் ஆகுறது மனம், அதாவது என்ன சொல்றது, மன அமைதி இல்லாம அந்த கஷ்டத்தை சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் இல்லாம இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த ஹார்ன்பீம், அதாவது வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வர்றது மட்டும் இல்ல, இப்ப நம்ம அம்மா வீட்டுக்கு போனா நல்ல வேலை பார்க்குறோம், அதுவே அத்தை வீட்டுக்கு போனா நம்ம கொஞ்சம் வேலை இது கஷ்டமா இருக்குது, இது எல்லாத்துக்கும் காரணம் மனம்தான். அப்ப மொத்தம் 36 மலர் அம்மா இதுவரைக்கும், மொத்தத்துல இந்த மலர் மருத்துவத்துல 36 மலர்கள்ல இதுவரைக்கும் 24 மலர்கள் அம்மா கொடுத்திருக்காங்க. அம்மா அதே சொன்னாங்க, யாரும் நீங்க வேணும்னா 28 38. 38 சரி சரி, 24 நீங்க கொடுத்திருக்கீங்க. ஆமா, இப்ப 2 பாத்திருக்கோம், மொத்தம் 26 இப்ப 2 பாத்திருக்கோம். பார்த்தோம்னா 26 பார்த்திருக்கோம். அப்படின்றதுக்கு கண்டிப்பா இந்த
உடல் சோர்வா இருக்கிறது, மனசு சோர்ந்தா உடலும் சோர்ந்துடும். அப்ப எந்த ஒரு சுச்சுவேஷன் நம்ம ஈஸியா ஹேண்டில் பண்ணுவோம், இந்த ஹார்ன்பிம் சாப்பிடலான்றத அம்மா ரொம்ப கேரண்டியா சொல்லியிருக்காங்க. அடுத்ததா வில்லோ அப்படிங்கிறது எப்படின்னா, எந்த ஒரு தப்பு நடந்தாலும் அதுக்கு அவங்கதான் காரணம், இவங்க இது பண்ணதுனாலதான் அப்படி ஆயிருச்சு அப்படின்னு எப்பவுமே நம்ம குறைய நம்ம அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டோம். அந்த ஒரு மனோநிலை இருக்கிறது. அப்போ எதுக்குனாலும் அடுத்தவங்களையே நம்ம குறை சொல்லிட்டே இருந்தோம் அப்படின்னோம்னா, நம்ம இந்த வில்லோ சாப்பிட்டோம்னா நம்மளோட இதை நம்ம புரிஞ்சுக்க முடியும், நமக்கு மன அமைதி நல்லா கிடைக்கும். அப்ப நம்ம அடுத்தவங்களையும் புரிஞ்சுக்குவோம், நம்மளோட தவறு என்னங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்குவோம் அப்படிங்கிறதையும் ரொம்ப அம்மா தெளிவா கொடுத்தாங்க. அதோட இப்ப நம்ம வெயில் காலங்கிறதுனால இந்த செரிபலம் அந்த இதை வந்து 1 லிட்டர் பாட்டில்ல 10 சொட்டு விட்டு நம்ம வெயில் காலத்துல வெளியில போகும்போது குடிச்சிக்கலாம். அது போக தண்ணி நிறைய குடிக்கணும், சீசனல் ஃபுட் சாப்பிடணும். அது மட்டும் இல்லாம ஹோமியோபதி கடையில வந்து ரெஸ்கியூ ரெமெடி அப்படிங்கிறதையும் வந்து நம்ம வாங்கி சாப்பிடலாம் அப்படிங்கிறதையும் அம்மா சிறப்பா சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த மலர் மருத்துவத்துல இந்த மாதிரி இந்த மலர் இது நம்ம கடையிலேயே வாங்கிக்கலாமா எப்படிமா? ஆமா. அதாவது ஹோமியோபதி மெடிக்கல் ஷாப்ல நீங்க இப்போ நம்ம குரூப்ல நம்ம ஏற்கனவே வீடியோஸ் இருக்கு இல்லையா, அதை பார்த்து உங்களுக்கு ஆமா. ஏதாவது மலர்கள் இந்த மனநிலை எனக்கு இருக்கு அப்படின்னா அந்த மலர்களை நீங்க நேரடியா ஹோமியோபதி மெடிக்கல் ஷாப்ல சொல்லி வாங்கிக்கலாம். ஓகேங்களா? வாங்கி நீங்க சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஓகே. சாப்பிட்டோட அனுபவங்களை ஷேர் பண்ணலாம். ஓகே, அப்ப அம்மா வந்து ஹோமியோபதி மெடிக்கல் ஷாப்ல இப்ப நமக்கு என்ன, இப்போ நமக்கு என்ன பிரச்சனை, என்ன மனோநிலை இருக்கு அப்படிங்கிறதுக்குள்ள அதுக்குள்ள மலர் மருத்துவத்தை இல்லம்மா இப்ப 1 வாரம் தேவையா 15 நாள் தேவையா அப்படிங்கிறது வந்து இப்ப 1 வாரம் சாப்பிட்டு நமக்கு நார்மல் ஆகலாம் கூட 1 வாரம் எடுத்துக்கலாம், அப்படிதானேம்மா? ஆமா ஆமா. இப்போ நம்ம எடுக்க எடுக்கவே நம்ம கிட்ட அந்த மாற்றம் தெரியும். பரவாயில்லையே, முதக்கு நான் நல்லா இருக்கேன், ஓகே இன்னும் கொஞ்ச நாள் எடுத்துக்கிட்டா இன்னும் நல்லா இருக்கும்னா தாராளமா எடுத்துக்கலாம். 15 நாள் 1 மாசம் வரைக்கும் எடுத்துக்கலாம். எனக்கு அதிகப்படியே இந்த எண்ணம் தான் எனக்கு அதிகமா இருக்குன்னா ஒரு 15 நாள் இல்ல 1 மாசம் நீங்க எடுத்து பாருங்கன்னு, அதுக்கப்புறம் அந்த மலர்கள் தேவையே படாது. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் விட்டுறலாம். அப்ப நம்மளுக்கு நமக்கே தெரியும் நம்ம இந்த நம்மள்ட்ட இருக்கிற அந்த கேரக்டர் மாறுது, நம்ம ஈஸியா அதை ஹேண்டில் பண்றோம் அப்படின்னா நமக்கே தெரியும். அது வரைக்கும் நம்ம 15 நாளோ 1 மாசம், ஏன்னா இதனால எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. இல்ல நான் வந்து அலோபதி சாப்பிடுறேன், ஹோமியோபதி சாப்பிடுறேன், எது இருந்தாலும் இந்த மலர் மருத்துவம் தாராளமா எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதையும் அம்மா ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. எல்லாருமே துரியத்துக்கு வந்துடலாம். அம்மா அவங்களை வாழ்த்துவோம். மிக சிறப்பாக. அம்மா நீங்க மலட்டுத்தன்மை பத்தி நீங்க சொல்லவே இல்லை, அது போட்டிருந்தீங்கன்னா. இல்ல அது மலட்டு தன்மை இல்லம்மா, மலப்பு தன்மை. மலப்பு தன்மையா? சாரி சாரி, மலைப்பு மலைப்பு, மலைப்பா இருக்குன்னு சொல்றது. ஓகே மலப்பு. ஓகே. ஓகே ஓகே, அதுதான், அதுக்கு தான் நம்ம அந்த ஹார்ன்பில். எஸ். ஓகே, அது நம்ம எதையும் மலைப்பா நினைக்கிறத வந்து ஈஸியா ஹேண்டில் பண்றதுக்கு இந்த ஹார்ன்பீம். அடுத்தவங்கள குறை சொல்லாம நம்மளோட குறை என்னங்கிறதையும் நம்மளை நாமளே புரிஞ்சு அடுத்தவங்களை நம்ம புரிஞ்சு ஏத்துக்கிறதுக்கும் இந்த வில்லோ, இந்த ரெண்டும் ரொம்ப சிறப்பா அம்மா கொடுத்துருக்காங்க. அம்மா அவங்களோட தொண்டு மென்மேலும் சிறக்கணும். தமிழ்ச்செல்வி ராஜேஷ் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களது அருள் தொண்டு மென்மேலும் சிறக்க வாழ்க வளமுடன். அம்மா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பம் பேராற்றிய கருணையினால் உடல் நலம் நீள் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். இது சம்பந்தமா அம்மா கிட்ட ஏதாவது கேட்கறதா இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். அம்மா கொடுக்குற பதில் மத்த எல்லாருக்குமே இது ஒரு உபயோகமா இருக்கும். அம்மா இப்ப இந்த சுகர் பிரஷர் இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இந்த மெடிசன் எடுத்துக்க முடியும்? லைஃப் லாங்கா இங்கிலீஷ் மெடிசன் எடுக்கிறாங்கன்னா எப்படி எடுக்க முடியும் அதாவது நம்ம அம்மா? நோய்க்காக சொல்லல, நோய்க்குன்னு மருந்துகள் சொல்லல நம்ம. ஆனா இப்ப அதனால அவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நம்ம மலர்களை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஓகே. சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே மனநிலை இருக்கிறது இல்ல இல்லையா? இப்போ ஒருத்தவங்களுக்கு ஆமா. வந்து எனக்கு ஸ்வீட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபுட்டு தான் அவங்களால ஏத்துக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. என்னால இது முடியவே இல்ல, எனக்கு இது சாப்பிடவே முடியல. அப்ப வீட்டுக்கு தெரியாம எதையாவது என்ன பண்ணுவாங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாம சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க செரிப்ளம் எடுத்துக்கலாம். ஒரு சிலர் ரொம்ப கண்டிஷனா ஃபாலோ பண்ணுவாங்க, டைமுக்கு சாப்பிடுவாங்க, இதுதான் சாப்பிடுவாங்க. ஆனா அவங்க ஏதோ பலவீனமா உணர்வாங்க. அவங்க வந்து ஆலிவ் ஹார்ன்பீம் எடுத்துக்கலாம். சோ நம்மளோட எண்ணத்துக்கு ஏற்பதான் மலர்களே தவிர நோய்க்குன்னு கிடையாது. சோ அப்ப என் மனசு எப்படி இருக்கு, நான் என் எண்ணம் எப்படி இருக்கு, இங்க எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. இப்போ சுகர் எல்லாருக்கும் இருக்குன்னா சுகர் இருக்கிற எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் வேறுபட்ட மனநிலைகள் இருக்கு. சோ அவங்கவுங்க மனநிலைக்கு ஏற்ப மலர்களை எடுத்துக்கலாம். சோ அதனாலதான் இது அதே வரைக்கும் இருந்த வகுப்புகள்ல இருந்த ஆடியோவை அந்த ஒவ்வொன்னையும் கேட்க கேட்க அவங்களுக்கு இந்த மனநிலை எனக்கு நிறைய ஒத்து போகுது அப்படின்னா அதை நீங்க எடுத்துக்கிறது மூலியமாவே சரியா போயிடும். சோ நோயின்னு இதுக்கு மென்ஷன் பண்ணி எதுவும் கிடையாது.
அந்த நம்ம எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காவே நம்ம நோய் மாறிடும். ஆமா, அந்த தன்மை மனசு ஏத்துக்கும்ல. ஒரு விஷயத்த நான் ஏத்துக்கிட்ட பிறகு அது எனக்கு கஷ்டமா இருக்காது இல்லையா? சிறப்பு சிறப்புமா, நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன்மா. அம்மா ஒரு நிமிடம் அறிவிப்புகள், மல்லிகா அம்மா அறிவிப்புகள் கொடுத்துட்டு கேள்வி. ஓகேங்கம்மா, வாழ்க வளமுடன்மா. சில முக்கிய அறிவிப்புகள். நாளை காலை 4:15 மணி முதல் உலக நல வேள்வி, நன்றி உணர்வு தவம், ஜீவகாந்த பயிற்சி, ஆழ்நிலை தியானம். 6 மணிக்கு 6 மணி முதல் 7 மணி வரை உடற்பயிற்சிகள், நிகழ்ச்சிகள் அனைத்தும் நடைபெறும். அனைவரும் கலந்து கொண்டு ஆன்ம உயர்வு பெறுவோம். இன்று இரவு 8:30 மணிக்கு இறைமதன் ஐயா அவர்களின் தற்சோதனை வகுப்பில் கலந்து கொள்வோம். அடுத்ததா வர்ற மே மாதம் மலையப்பாளையத்தில் 13 வயசுக்கு மேலே உள்ள மாணவ மாணவிகளுக்கு மே 11 to 17 வரைக்கும் பயிற்சிகள் நடைபெறுது. அதே மாதிரி மே 18 முதல் 22 வரைக்கும் 13 வயசுக்கு கீழே உள்ள மாணவ மாணவி சின்ன பிள்ளைகளுக்கு பயிற்சிகள் நடக்குது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எல்லாரும் ஆன்மத்துக்கு கலந்துக்கலாம். அடுத்து மே மாதம் 6ஆம் தேதி அழகர் ராமானுஜ ஐயா அவங்க சென்னையில் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. கலந்துக்கிறவங்க கலந்துக்கலாம். இந்த மாதம் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இறைமதன் ஐயாவோட சென்னையில் ஒரு நாள் வகுப்பு நடக்குது. அதில் கலந்துக்க வாய்ப்புள்ளவங்க கலந்து கொள்ளலாம். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். ஏதாவது கேள்வி கேட்குறவங்க? கீதா அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. கேளுங்கம்மா, அம்மாட்ட கேளுங்கம்மா. மேம், நான் உங்ககிட்ட ஆல்ரெடி மருந்து வாங்கியிருக்கேன் மேம். கீதா பேசுறேன் மேம். அதுதான் 2500 ரூபாய் கொடுத்து ஃபுல்லா மலர் மருந்த ஃபுல்லா கொடுத்தீங்கல்ல மேம். கிட்டு வச்சிருக்கீங்க? ஓகே, சொல்லுங்க. வச்சிருக்கேன். அது இப்போ ஒரு 2 இருக்கு மேம். அது முடிஞ்சிருச்சுன்னா நம்ம அடுத்து என்ன மேம் பண்ணணும்? அது குடிக்கிறது அந்த கொஞ்சம் கொஞ்சம் நான் மட்டும்தான் வீட்டுல யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதாவது நீங்க கிட்டு உங்ககிட்ட வச்சிருக்கீங்க. இப்போ நம்ம வகுப்புகள் இந்த இறை சாதனை மையத்துல யூடியூப் சேனல்ல இருக்கு இல்லைங்களா? அதற்கேற்ப உங்க குழந்தைங்களுக்கோ இல்ல உங்களுக்கோ நீங்க தொடர்ச்சியா கேட்டு எந்த மலர்கள் அதிகமா தேவைப்படுதோ அதை மட்டும் இதுக்கப்புறம் நீங்க தொடர்ந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ இது கெட்டு போகாது. இந்த மெடிசன் இவ்வளவு நாள் இருக்கும், அது கெட்டு போகுமானா அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. மேம், இப்ப நீங்க கொடுத்திருந்தது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம நாங்க ஒரு 2-3 மாசம் தள்ளி தான் எடுத்த மருந்து. அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு இருந்தோம். அது பரவாயில்ல மேம்? ஒன்னும் பிரச்சனை இல்லைங்களா? கொஞ்சம் விட்டு விட்டு தாராளமா எடுத்துக்கலாம். சரிங்க மேம், அதுதான் கேட்கலான்னு பண்ணணும். தேங்க்யூ மேம். நன்றி. நன்றி. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஜெயஸ்ரீ அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் மேடம். சொல்லுங்க மேடம், இப்போ 2-3 மலர்கள் அடுத்தடுத்து எடுத்துக்கலாமா, இல்ல கேப் இருக்கணுமா இன் பிட்வீன்? இல்ல, இப்போ உங்களுக்கு இப்போ ஒரு மனநிலை, இப்ப நம்ம வகுப்புகள் எடுக்கிறோம். இன்னைக்கு உங்களுக்கு செரி பிளம் தான் எனக்கு தேவைப்படுது, இல்ல எனக்கு வில்லோ குணம் அதிகமா இருக்கு, என்னால ஏத்துக்கவே முடியல, இல்ல நான் சொல்றத மத்தவங்க யாரும் ஏத்துக்க மாட்றாங்க, இதுதான் இந்த குணம் எனக்கு அதிகப்படியா இருக்குன்னா ஒரு மலர்களை கொஞ்ச நாள் தொடர்ந்து எடுங்க. இப்ப நீங்க செல்ஃபா எடுக்கும் பொழுது, இப்போ ஒரு கன்சல்டிங் போகும் பொழுது அவங்க உங்களுக்கு காம்பினேஷன் பண்ணி கொடுப்பாங்க, அது வேற மாதிரி வேலை செய்யும். ஓகேங்களா? இப்போ நீங்களா செல்ஃபா ஒரு விஷயத்தை எடுத்துக்கும் பொழுது 2-3 மலர்கள்லாம் தவிர்த்துட்டு ஒவ்வொரு மலர்களா ஒவ்வொரு மனநிலைய சமநிலைப்படுத்தி பாருங்க. அது நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஓகேங்களா? ஹலோ, புரியுதுங்களாமா? வாழ்க வளமுடன். நம்ம ஜெயஸ்ரீ அம்மா பேசுங்க. அம்மா, வாழ்க வளமுடன். டவர் கிடைக்கலையான்னு தெரியலைங்கம்மா. வாழ்க வளமுடன். ஓகே, நன்றி. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்தது ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்கம்மா. அன்பர்கள் ஏதாவது அம்மாட்ட டவுட் இருந்தா கேட்கலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. செவல் அம்மா, வாழ்க வளமுடன். அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. அந்த சில குழந்தைகள்
சோம்பேறியாக இருக்காங்க. அவங்கள நம்ம திருத்தணும்னா நம்ம என்ன வழிகள் நம்ம செய்யலாமா? இப்போ அந்த குழந்தைகளோட தன்மைய சரியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நான் அத திருப்பியும் சொல்றேன். நம்மளோட ஒவ்வொரு வீடியோவும் போய் பாருங்க. குழந்தைங்களுக்கான விஷயத்தையும் நம்ம குடுத்துருக்கோம். நான் சொன்ன குணாதிசயங்கள் அந்த குழந்தைக்கு ஒத்து போகுதுன்னா, அந்த மலர்கள குடுக்கலாம். இப்போ சோம்பேறித்தனம்ன்றது ஒண்ணு அவங்களுக்கு எல்லா விஷயங்களையும் தள்ளி போடுற பிள்ளைங்களா இருப்பாங்க. இல்ல ஒரு சில ம். குழந்தைங்க உடல்ல சப்போர்ட் பண்ணாது. ஒரு சில பிள்ளைங்களுக்கு எல்லாத்துலயும் மலப்பு தன்மை இருக்கும். எந்த வேலை செய்யணும்னாலும், இத நான் செய்யணுமா அப்படின்னு தோணும். அப்போ அவங்க எந்த கேட்டகரியில வராங்கன்றத தெரிஞ்சுக்கணும் இல்லீங்களா? நீங்க இந்த நம்ம குடுத்திருக்க ஏற்கனவே வகுப்புகள்ல எடுத்திருக்க ஆடியோஸ் எல்லாம் அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க ஒவ்வொரு முறையும் நீங்க கேட்டுட்டீங்கன்னா, அந்த குழந்தைக்கு எந்த மனநிலை ஒத்து போகுதோ, அந்த மலர்கள நீங்க குடுத்தீங்கன்னா, அவங்க கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடுவாங்க. ம். சரிம்மா. மலைப்புத்தன்மை தான். அவன் குடியெல்லாம் கிடையாது. அந்த ஒரு சின்ன ஒரு உதவி செஞ்சா கூட அந்த ஃபோன் எடுத்துமே அவங்க ஒருத்தவங்க பேசுறாங்க, குடுன்னா கூட அவங்களுக்கு அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கு. அவங்களுக்கு படிச்சிடுறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா அத எடுத்து போய் குடுங்கப்பா, குடுக்கணும்னா கூட அந்த மலைப்புத்தன்மை இருக்கு. அந்த அது நீங்க எந்திரிக்கணுமே, சொல்றது இத விட்டுட்டு எந்திரிக்கணுமே, செய்யணுமே அப்படின்ற மலப்பு தன்மையிலேயே இருந்தாங்கன்னா செய்ய மாட்டாங்க. உண்மை கரெக்ட். இப்போ எல்லா வேலையும் மீதிலாம் கரெக்டா பாக்குறாங்க. அந்த ஆமா. குழந்தைங்கள்லாம் அந்த அளவுக்கு நம்ம சொல்றது சிறப்பா கேட்கிறோம்மா. கேட்டுட்டு பயன்படுத்தி ஓகே. நன்றிங்கய்யா. நன்றி. ரொம்ப சிறப்பம்மா. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி. நன்றிங்க. வாழ்க வளமுடன். அடுத்ததாக இறை பூங்கொடி. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்கம்மா. அம்மா இப்ப கிட்டு சொன்னீங்களேம்மா, 2800 ரூபாய். அது எல்லா மருந்துமே அதுல இருந்துருமாம்மா, இல்ல ஒரு ஆமா. தேவையானது இல்ல. மட்டும்? அதுல மொத்தம் 39 இருக்கும். ஓகேம்மா. இதனால என்னன்னா, நம்ம மலர்கள் கிட்டு நம்ம கையில இருக்கும் பொழுது, ஓகே. நம்மளோட மனநிலைக்கு ஏற்ப நமக்கும் எடுத்துக்கலாம், நம்ம குழந்தைங்களுக்கு எடுத்துக்கலாம், குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு குடுக்கலாம். ஓகேங்களா? சோ ஓகேம்மா. அதுதான் கிட்டு. ஓகேங்களா? இல்ல எனக்கு அதுல இந்த எல்லா மனநிலைக்கு தான் வேணும்னா, நீங்க தனிப்பட்ட முறையில ஒவ்வொன்னா கூட வாங்கிக்கலாம். ஓகேம்மா. மொத்த மருந்துமே இந்த 39மே அந்த ஒரு கெட்டுல வந்துரும். ஆமா. 39 மலர் வருமா? அதுல ஆமா. 38 மலர் மருந்தும், 1 ரெஸ்க்யூ ரெமிடியும் சேர்த்து மொத்தம் 39 மலர் வரும். அதோட அளவெல்லாம் அதுலயே இது பண்ணிருவீங்களாம்மா, சொல்லிருவீங்களா? ஆமா, ஆமா. மென்ஷன் ஓகே. பண்ணிடுவோம். ம். ஓகேம்மா. இப்ப இது மாதிரி தனியா ஒரு மலர் மட்டும் வேணா ஹோமியோபதி இதுலயே போயிட்டு கேட்ட மெடிக்கல் ஷாப்லயே ஆமா, கொடுத்துருவாங்களாம்மா? ஆமா, ஆமா. ஓகேம்மா. நீங்க அந்த பேரு சொன்னீங்கன்னா, அது ஓகே. குடுத்துருவாங்க. ஓகேம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. அங்க நன்றி. அவங்க இவ்வளவு சாப்பிடணும், அந்த எத்தனை சொட்டு சாப்பிடணும் அதுவும் இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, எல்லா இல்லாட்டி நீங்க மலர்களும் சொல்றது? பெரியவர்கள் ஒரு டம்ளர் தண்ணியில 10 சொட்டு. அவ்வளவுதான். ஓகேம்மா. ஓகேம்மா. ஓகேங்களா? ரொம்ப எத்தனை முறை எடுத்துக்கலாம் அப்படின்னா, காலை, மதியம், மாலை, இரவு 4 வேளை எடுத்துக்கிட்டா நல்ல ஓகே. ரிசல்ட் இருக்கும். ஓகேம்மா. ஓகே. சாப்பிடுறதுக்கு முன்னாடி அப்படிலாம் இல்ல. எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம். எப்ப பிஃபோர் ஃபுட், வேணாலும்? ஆஃப்டர் ஃபுட் எப்ப வேணாலும் ஓகே. எடுத்துக்கலாம். ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஓகேம்மா. ஓகேம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி. ஓகே. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த கீதா அம்மா பழையபடியும் ஃபோன் பண்ணிருக்காங்க. கீதா அம்மா வாழ்க வளமுடன். மேம் இது காம்பினேஷன் பண்ணி எடுக்க முடியாதா மேம்? இப்ப குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு 4-5 ரெமெடி சொல்றாங்க மேம் யூடியூப்ல எல்லாம். அது மாதிரி எடுக்கலாமா இல்ல ஒன்னொன்னதான் தரணுமா மேம்? இல்ல. அதாவது நீங்க செல்ஃபா நான் திரும்பவும் சொல்றதுதான். நீங்க செல்ஃபா ஒரு விஷயத்த கேட்டு செய்யும் பொழுது, காம்பினேஷனுக்கு பதிலா ஒவ்வொரு மலர்களையா குடுங்க. அது நல்ல ரிசல்ட் குடுக்கும். ஓகேங்களா? இப்போ ஒரு ட்ரீட்மெண்ட் பண்றவங்க இப்ப நீங்க கன்சல்டிங் போறீங்கன்னா, அது டோட்டலி டிஃபரெண்ட். ஓகேங்களா? அவங்க குழந்தையோட ஒட்டுமொத்த தன்மையும் ஆராய்ச்சி பண்ணி, அதுக்கேற்ப மலர்கள காம்பினேஷன் பண்ணி குடுப்பாங்க. அதுக்கும் நீங்க ஒண்ணு புரிஞ்சு குடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? நம்ம செல்ஃபா ஒண்ணு எடுத்துக்கிறதுன்னு ஒண்ணு வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வேணும்னா, ஒவ்வொரு மலர்களா குடுத்து பாருங்க. நல்ல ரிசல்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாரம் ஒரு மலர் குடுத்துட்டு, அடுத்த வாரம் இன்னொரு மலர் குடுத்து பாருங்க. அந்த மாற்றத்த உங்களால உணர முடியும். சரிங்க மேம். அவங்களுக்கும் அந்த 1 லிட்டர் தண்ணியில 10 சொட்டு மலர் மருந்தா மேம்? ஆமா. குடுக்கலாம். இல்லையா 1 டம்ளர்ல 10 சொட்டு விட்டு அந்த தண்ணி குடிக்கலாம். காலை, மதியம், மாலை, இரவுன்னு 4 வேளை குடுத்துக்கலாம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். நன்றி. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அன்பர்களே, ஏதாவது டவுட் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேட்கலாம் அம்மாட்ட. அம்மா நிறைவு செஞ்சுக்கலாமாங்கம்மா? ஓகேங்க. இப்போ இருக்க டவுட் இல்லை போல இருக்குங்கம்மா.
அன்பர்கள் ஓகே. அனைவரும் தூரனிலிருந்து அம்மா வந்து கேள்வி நல்லா மலர்களை பத்தி நம்ம தெளிவா சொன்னாங்க. அதுலயே நம்ம வீட்டுல கோவப்படுறது, கோவப்படாம அமைதி இதா இருக்கிறது, அந்த இதுக்கெல்லாம் நம்ம ரொம்ப தெளிவா சொன்னாங்க. 2 மலரை பத்தி பேசினாங்க. அதுல டவுட் இருந்ததுக்கும் நல்ல தெளிவா பதில் சொன்னாங்க. ஆனா எல்லாருமே அம்மாவை துரிய நிலையிலிருந்து வாழ்த்திடலாம். டாக்டர் தமிழ்ச்செல்வி ராஜேஷ் அம்மா அவர்களை வாழ்க வளமுடன். அவர்களது உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்களது ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். அம்மா அவர்களும் அவர்களது அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிங்க. வாழ்க நன்றிங்கம்மா. வளம். சில முக்கிய அறிவிப்புகள். நாளை 4:15 மணி முதல் 6 மணி வரை தியான நிகழ்வுகள்